அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ பகவத் மிஷன் நடத்தும் ஆன்லைன் ஞான முகாமிற்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இன்று ஒரு சிறப்பு நிகழ்வாக பகவத் ஐயாவே இன்னைக்கு ஈவினிங் நம்ம கிளாஸ்க்கு வராங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு நம்மளுக்கு. ஸோ உலகநலத்தன்று மனோகரன் ஐயா, ஜீவமணி அவர்கள், திரு சரவணன் அவர்கள் 3 பேரும் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இப்போ ஜீவமணி சார் வந்துடுவார், ஒரு இடத்துல வந்துடுவார். நம்ம அது வரைக்கும் நம்ம மனோகரன் சார்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கலாம். வாழ்க வளமுடன். இது வந்து யூடியூப்ல ரெக்கார்டு. அவர் பிரகாஷ் வந்து யூடியூப்ல ரெக்கார்டை வந்து துவங்கி விட்டாருங்க. எதிர்காலத்தில் அதை நம்ம வந்து யூடியூப்லேயும் நம்ம வந்து வெளியில எல்லோரும் பார்க்குற மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம அது யோசனை பண்ணி செய்துக்கலாங்க. இப்போது ஒரு 10:15 போல் வந்து ஜீவனி சார் வருவார். இந்த ஒரு 10 நிமிடம் நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து சொல்லலாம். ஏதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கலாங்க. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாங்க, லகுவாக இருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் அட்டெண்ட் விட வீட்டிலேயே உட்காந்துட்டு அட்டன் போது இது வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்குதுங்க. அஹ் உங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா அம்மா வணக்கங்கம்மா. நல்லா இருக்குங்க ஐயா அந்த ஃபீல் இன்னைக்கு. அதாவது சரிங்க. டவுட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரான மாதிரி இருக்கு. நேற்று ஒரு நாள் பூரா நீங்க 3 பேரும் எங்களை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. ரொம்ப ம். நன்றி. தெளிவா இருக்கு. டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஒன்றும் வர மாட்டேங்குது. ஏதாவது டவுட் கேட்கணுமே அப்படின்னா கூட வர மாட்டேங்குது. அதுல அது எனக்கு சரி. புரியுது, தெளிவு வந்திருக்கு கொஞ்சம்னு. இனி சரி இன்னும் சரி. இறைவனோட அதிக அதிக தெளிவு கிடைக்கணும். அதுல ம். பகவதையா இன்னைக்கு வராங்கன்னது பெரிய ஒரு செய்தி எங்களுக்கு. அவரு எவ்வளவு பிஸியா இருப்பாருன்னு நீங்களே சொன்னீங்க நேத்து. அவரு வருவாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சரி. நன்றி அவர் வர வச்சதுக்காக. நன்றி ஆஹ் நன்றி. சரி, நம்ம இனி வேற யாராவது பேசணும்னா பேசட்டுங்க. ரொம்ப நன்றி என்னோட சார்பாக. நன்றிங்கம்மா. அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? நான் கத்தார்ல இருக்கேங்க, கத்தார். சூப்பருங்கம்மா. சரிங்கம்மா. நன்றி நன்றிங்கம்மா. ஐயா வணக்கம். சென்னையில இருந்து கீதா. ஆமாம் சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா. நேத்து கிளாஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுங்க ஐயா. சரிங்கம்மா. உங்களுடைய எனர்ஜி லெவல் வேற லெவல் சொல்லுவாங்கல்ல ஐயா, அந்த மாதிரி இருக்கு உங்களுடைய எனர்ஜி லெவல். உங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து நாங்க கொடுக்கறதாங்கம்மா. இருந்தாலுமே உங்களை நாங்க ரோல் மாடலா எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை வருதுங்க ஐயா உங்களை பார்க்கும் பொழுது. நான் அப்பப்போ சரிங்க. கொஞ்சம் இப்படி இறங்கிடுவோம். அப்பப்போ கொஞ்சம் இறங்கிடுவேன். பட் உங்க ஸ்பீச் நான் போய் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் டிவில உங்களுடைய வீடியோஸ் அங்க இருக்கு பார்த்தேன். இன்னும் நான் ஃபுல்லா பார்க்கல. பட் நீங்க சரிங்க. சொன்னப்புறம் நான் போய் பார்த்தேன். அதுல நான் சிலது பேசியிருப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. பார்த்து வச்சுட்டு இருக்கேன். உங்க வீடியோஸ் பார்க்கணும் ஐயா. கிளாஸ் நல்லா சரிங்க. எக்ஸலென்ட்டா போயிட்டு இருக்கு. அதுக்கு சரிங்கம்மா. நன்றி சொல்லலாம் தான் ஐயா நானு இது இப்ப பேசினேன். அ நன்றி உங்களுக்கு நன்றிங்க. ஊர் நீங்க கரூரை சேர்ந்தவங்களா ஐயா? கரூரா உங்க ஊரு? ஆமாங்க. அங்கதான் ஆமாங்கம்மா. இருக்கீங்க? ஆமாங்கம்மா. நான் வந்து 1983ல் கரூருக்கு வந்தேங்கம்மா. ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணுறதுக்காக வந்தேன். அந்த ஓகே ஐயா. நாள்லேருந்து இப்போ கரூரில் தான் இருக்கிறேங்கம்மா. சரிங்க ஐயா. தேங்க் யூ. நான் 2022 ஏப்ரலில் ரிட்டையர் ஆனேங்கம்மா. சரிங்க ஐயா. தேங்க் யூ. பட் நீங்க இதுல வந்தது பகவத் மிஷனுக்கு நீங்க வந்தது ஐயா எந்த ஆண்டு? 2023 இந்த மாதிரி அந்த கொரோனா பீரியடில் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்தேங்கம்மா. ஓ 23ல வந்திருக்கீங்களா ஐயா? இரு ஓகே. இரு 21ங்கம்மா. 21. ஓகேங்க ஐயா. ஆமாம் ஆமாம். சரி சரி. நன்றி ஐயா. வேற ஒண்ணும் இல்ல. நன்றி நன்றிங்க. ஐயா வணக்கம். அந்த இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ண வந்தாக்களோட குரூப்பில் இன்னைக்கு ஒரு திருப்பி அந்த லிங்கை போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? என்னங்கம்மா? கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்களுக்கு ஒரு குரூப் மேக் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆமாம் ஆமாங்கம்மா. அதில் நேற்று லிங்க் போட்டிருப்பாங்க. ரிமைண்ட் பண்ணி இன்றைக்கு ஒரு லிங்க் போட்டிருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணுறீங்களா வாட்ஸ்அப்பில்? அந்த குரூப்பில் இல்லை. திரும்ப அதில் ஒன்று போடணுங்களா? இன்றைக்கி போட்டால் நல்ல முடியும். ஓகே ஓகே சரிங்கம்மா போடுங்க. நேற்று ஓகேங்க. அந்த லிங்க் ஒரு திருப்பி போட்டு விடுங்க. வகுப்பு ஆரம்பமாயிடுச்சுதுன்னு. நன்றி. நன்றி நன்றிங்கம்மா. போடுறேங்கம்மா. ஆ. ஓகே.
ஐயா வகுப்பு ஆரம்பமாயிருச்சு, இந்த லிங்கத்தொட்டு நீங்கன்னு சொல்லியும் போட்டுருங்க ஐயா. முன்னாலே நான் இது Zoom திறக்கப்பட்டு விடுன்னு நான் போட்டுட்டேங்கம்மா நான். சரி, லிங்கையும் போட்டீங்கன்னா பரவாயில்ல. ம். சார் ஆக்சுவலாக நேற்று சரவணன் சார் எடுத்த இதில் கிளாஸஸ்லேருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும். அவர் வந்து சரிங்க. அவர் சொன்னார், இப்போ வந்து கரெக்டாக 40 days ஆச்சு இது எனக்கு வந்து கரெக்டாக புரியுறதுக்கு அப்படின்ற மாதிரி ம். சொன்னார். ஒரு நாள் இந்த சரிங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது வந்து ஸோ சரிங்க. இதை ஒரு டைம் எடுத்து கூட நம்ம புரிஞ்சிக்க வைக்க முடியும். அந்த புத்திக்கு புரிய வைக்கிற மாதிரியான அறிவுபூர்வமாக டைம் எடுத்து கூட பண்ணிக்கலாங்கிறீங்களா? அதனோட அதாவது பொருள் என்ன எனக்கு புரியல. எப்படிங்க எப்படிங்கய்யா? அதாவது அதாவது ஒரு 40 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. இது சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா புரியறதுக்கு. சரிங்க. அதுக்கான பொருள் எனக்கு தெரியல. விச் மீன்ஸ் நம்மளும் இதை வந்து கொஞ்சம் டெய்லி நடைமுறை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்க முடியுமா, இல்ல இது வந்து உடனே நடக்கிறது தானா? இது வந்து அவருக்கு அது மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அவர் வந்து அப்பதான் புதுசு. அப்பதான் பாத்தையை பார்க்குறாரு, புத்தகத்தை படிக்கிறாரு, கேட்குறாரு, நேரடியாக சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நேரம் கிடைத்தது. ஆனால் இப்போ அதுக்கு பிறகு எக்கச்சக்கமாக வீடியோ வந்துடுச்சு, எக்கச்சக்கமாக புத்தகங்கள் வந்துட்டது. நாம் யூடியூப்லேயும் பார்க்கலாம், புத்தகத்தையும் படிக்கலாம். ஆனால் புரிதல் என்பது அரை வினாடி தாங்க. அரை வினாடி தான். அரை வினாடியே போதுமானது. நேரமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம வந்து என்ன முடிவு எடுக்கின்றோமோ அந்த முடிவுக்கு உண்டான எனர்ஜி கிடைக்கும். அப்போ நாமும் தொடர்ந்து கிடைத்தா எதிர்காலத்திலே கிடைக்கும் என்று நாம் நினைத்தோம் என்றால் அதை வந்து தள்ளி போடுறோம். இப்போதே இந்த கணத்திலே இந்த நேரத்திலேயே நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இப்போதே நம்முடைய மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருதுங்க. அதனால கால நேரம்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வருங்க. அதனால வந்து கால நேரம் கிடையாது. நம்ம இப்பவே புரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன புரிந்து கொள்ள வேண்டாம்? என்னுடைய மனதில் வரக்கூடிய உணர்வுகளையும் எண்ணங்களையும் முழுமையாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். அதை சரி செய்வதற்கு நான் எந்தவித முயற்சியும் எடுக்க மாட்டேன். அது எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை என்று முடிவு செய்து புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அடுத்த கணமே மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிடும். ஆக இப்போது இந்த கணத்தில் நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. இன்று சாயந்தரம் வரை அப்படியே உட்காந்துருங்க. எல்லாம் சொல்கிறத அப்படியே வாட்ச் பண்ணுங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்வு எப்போ வேணாலும் வந்து நடக்கலாம். ஏனென்றால் அது நம்மிடத்தில் இயல்பாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு தேடணும், அடையணும், வேற இடத்துல இருக்குன்னா அதுக்கு டியூரேஷன் இருக்கிறது, அதற்கு உண்டான பயிற்சி முயற்சி இருக்கின்றது. ஆனால் நம்மிடத்திலே இயல்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் புரிந்து கொண்டாலே போதுங்க. ஓகே 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 ஓகே. ஐயா வணக்கம்ங்க. நான் மதுரையிலேருந்து பேசுகிறேங்க. சக்தி 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 மோகன். அவர்கள். சக்தி மோகன். நல்லது. ஆன்லைன் நம்ம எப்படா மதுரை ஐயா பகவத் ஐயா மதுரைக்கு வருவாங்களா, முகாம் போடுவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சரி, ஆன்லைன் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது மகிழ்ச்சிங்க. இது ஒரு பக்கம் வர முடியாதவங்க, ஒரு பக்கம் அவங்களுக்கும் உபயோகமா இருக்கு. இன்னொரு சரிங்க. வகையில பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் கண்டிப்பா எப்படா நம்ம கண்டிப்பா அவ்வளோ செலவழிச்சு பண்ண முடியாதவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு அமையுதுங்க. அது ஒரு கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க இந்த கடவுள் ஆன்மீகம் பேசுறப்ப நான் அப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம மூலவரை தேடி சரி. போவோம். ஒரு சில நேரம் ஆ, தேர் திருவிழாப்போ கடவுளே தேர் தேர் வீதிக்கு வருவாரு. வர முடியாதவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து பார்க்க முடியாதவங்களுக்கு அவங்களுக்கும் காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கும் இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு அருள் புரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லதுங்க. ஆனா அதான் நேத்தே சொல்லிட்டாங்க. நீங்க நேர்ல வராதனாலையும் ஆன்லைன்லயும் அதே சாராம்சம் தான். நீங்க ஆன்லைன்னா சின்னதா அதுல வேற மாதிரி இருக்கும், இதுல வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சிட வேண்டாம். அதே சாரத்தை உங்களுக்கு கிடைச்சிரும். கான்செப்ட் கண்டிப்பா அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப இன்னும் கண்டிப்பா. சந்தோஷம். இன்னும் பகவத்தையாவே நேர்ல 4:30 மணிக்கு வராங்கன்னு சொல்றப்போ அது இன்னும் பூர்த்தி அடைகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஆன்லைன்னா நம்ம கம்மியா தான் தெரிஞ்சு போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அது அவரும் நேர்ல சரிங்க. வரான்றப்போ பூர்த்தி அடைஞ்சிருச்சு. ஓகே, நம்ம நேர்ல ஆமா, வந்ததுக்கான பலன் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப அடுத்து நன்றி. வேற மற்ற ஊர்கள் எல்லாம் போடுவாங்களா, இல்ல சேலம் மட்டும்தான் நாங்க எப்பவுமே? நாங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் முயற்சி பண்ணுறோம்.
ஆ அங்கே மதுரையில் கூட நான் 2 பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். ஆ அங்கேயும் ஒரு நேரடி முகாம் நடத்தலாம் அப்படின்ட்டு. இப்போ ஓகே அடுத்த வாரம் 20, 21 அடுத்த சென்னார் அரக்கோணத்தில் ஐயா வந்து நேரடி முகாம் நடத்துகிறாங்க. சரி சரி இதுக்கும் நாங்கள் வந்து மதுரைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரிங்க அதான் சரிங்க நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஜீவமணி சார் வர நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கலாங்க. இப்போ இந்த புரிதல் பற்றி நான் ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேங்க. என்னோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. தாராளமாக. இப்போ இந்த புரிதல் பார்த்தீங்கன்னா, இந்த புரிதலுக்கு முன்னாடி நம்மளோட இண்டிவிஜுவல் லைஃப் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு ஒரு சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ் நான் சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை. இப்போ இந்த புரிதலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நம்ம நார்மலாக நம்ம இருக்கிற இப்போ ஹோல் டே நம்மளோட மைண்ட் திங்கிங்கும் சரி, இந்த மன உணர்வுகள் போட்டு நம்மளை வந்து மண்டையை போட்டு உடைக்கும் அப்படியே. என்னெல்லாம் போட்டு ரொம்ப உடச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, அதாவது ஓவர் திங்கிங் அப்படிம்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த திங்கிங் பேட்டர்ன் வந்து ஒவ்வொருத்தருக்கு மாறும். ஒருத்தர் பேர் வந்து எல்லா விஷயங்களையும் லைட்டாக எடுத்துக்குவாங்க, சில பேர் ரொம்ப ஹார்டாக எடுத்துக்குவாங்க ஒரு சின்ன விஷயத்தை சொன்னாவே. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப ஹார்டாக எடுத்துக்கூடிய ஆளுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அப்படிங்கிறப்ப எந்த ஒரு விஷயமும் போட்டு ரொம்ப நம்மளை போட்டு உடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த புரிதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எப்படின்னா எனக்குள்ள நானே ஒரு புது ஆளாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டதுக்கும் இந்த புரிதலுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை வந்து ஒரு அளவில்லாத ஒரு ஆனந்தம் ஏற்பட்டுச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அது வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அது இல்லாமல் என்ன பெரிய இதில் இதாக இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் காலைல எந்திரிச்சு ஒரு டெய்லி ஒரு 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், இல்லை ஏதாவது பயிற்சி, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிலாம் பண்ணி தான் நம்ம பண்ணணும்லாம் இல்லாமல், ஜஸ்ட் இது ஒன்றுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது. இது மாதிரி ஒரு எளிமையான ஒரு முறை எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறப்ப, மைண்டில் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறப்ப, அது அவ்வளோ ஒரு வேர்ல்டுலேயே ரொம்ப ஈஸியான மெத்தடு. அது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் உள்ள ஒரு ஃப்ரீடமாக உணர்ந்தேன். இது வந்து அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு இதை நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ, எல்லா பிரச்சனைகள் இருந்து மைண்டில் வந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த புரிதலுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு மாற்றம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேலையிலையும் சரி, இப்போ நான் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே புற செயல்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக செய்ய முடியுது. பிரச்சனைகள் வந்து நிறைய விடுபட்டாச்சு. அதாவது புறத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குது இன்னமும். பட் நம்ம அந்த புற பிரச்சனைகளால நம்ம பாதிப்பு வந்து அப்படியே குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருமே பல பிரச்சனைகளை ஆஃபீஸில் பண்ணுவோம், இல்லை வெளியில் பல இதை ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து நீங்கள் வந்து அதுக்கான அந்த ஃபீல் பண்ணுறது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஏன்னா நானும் இந்த யூடியூப்ல இந்த மாதிரி பார்த்து தான் ஐயாவோட இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இந்த மாதிரி வந்து உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சொல்கிறேன், 100% எல்லாருமே இது உங்க பிரச்சனை விடுபட்டுருவீங்க. அது வந்து ரொம்ப அவ்வளோ உதவியாக இருக்கும் உங்க புற வாழ்க்கைக்கும் இது. ஸோ பகவத் ஐயா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஜீவமணி சார். நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். ஜீவமணி சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பகவத் மிஷன் சார்பாக திரு ஜீவமணி சார் அவர்களை வரவேற்கிறோம். இன்று நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம். ஆடியோ கரெக்டாக இருக்குங்களா? கரெக்டாக இருக்குங்க சார். ஓகே.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க சார். ஓகே ஓகே ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம 2ஆம் நாள் செஷன் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து நான் யார். இப்படி ஒரு கேள்வி ஆன்மீகம் சார்ந்த அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. பகவான் ரமண மகரிஷி எடுத்துக்கொண்டாலும் அவருடைய விசாரணையில் மிக முக்கியமான ஒரு விசாரணை சத் சங்கம் என்பது நான் யார் என்ற தலைப்பில் தான் இருக்கும். அந்த நான் யார்ங்கிற தலைப்பை வந்து டச் பண்ணாத ஞானிகள் இல்லை. நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தி அவரை எடுத்துக்கொண்டாலும் அவரும் பார்த்தீங்கன்னா அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு அப்படின்னு சொல்றாரு. உணர்வும் உணர்பவனும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு நான் யார் அப்படிங்கிறத. இப்போ நாம வந்து ஒரு புது ஆங்கிள் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த நான் யார் என்ற விசாரணை எடுத்துக்கொள்ளும் போது இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் என்பது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய அகப்போராட்டம் நின்றுடும். நம்முடைய உள்ளுக்குள்ளார நம்ம மனசை வந்து இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும், நம்முடைய எண்ணங்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற போராட்டம் வந்து அந்த முயற்சி நம்ம எளிதாக நம்ம வந்து விட்டுட்டு அங்க சரணாகதி ஆயிடுவோம். அந்த அகச்சரணாகதி ஏற்படுவதற்கு இந்த நான் யார் என்ற விசாரணை மிகவும் ஒரு மிக மிக ஒரு தேவையான ஒண்ணா இருக்கு. அந்த நான் யார் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட இப்ப எத்தனை பேர் இருக்கோம்? 43 பேர் வந்து சேர்ந்துட்டோம். இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமலேயே நீங்க அகச்சரணாகதிக்கு வந்துடுவீங்க. உங்களுடைய அக போராட்டங்கிறது எங்க போச்சுன்னே தெரியாது. அப்படி உங்களை விட்டு உடனடியாக மறைந்து விடுவதை நீங்க வந்து உணர முடியும். அப்ப இந்த நான் யாருங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா நம்ம வந்து நான் யார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு நாமே கேட்டுட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு என்ன வகையான பதில்கள் கிடைக்கும். நீங்க வந்து உங்களை நீங்களே வந்து நான் யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பதில் கிடைக்கும் கொஞ்சம் ஒரு சில கூட நம்ம டிஸ்கஸ் கூட பண்ணலாம். என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்ப இந்த நான்கிறது இந்த உடலை பத்தி நம்ம பேசல. இப்ப நான் யார் அப்படின்னா என் பேர் ஜீவமணின்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஜீவமணின்னு சொல்றது என்னுடைய பெயர். இல்ல நான் வந்து சேலத்துக்காரன் அப்படின்னா என்னுடைய ஊரு. நம்ம வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னுடைய தொழில். இல்ல நான் யாருன்னா நான் ஒரு மனிதன் அப்படின்னா நம்முடைய மனித இனத்தோட பேரு, நம்ம உயிரினத்தினுடைய பேரை சொல்றோம். ஸோ உண்மையில நம்ம சொல்லக்கூடிய நாம பார்க்கறது வந்து அக ரீதியாக உணர்வு ரீதியாக நான் யார் அப்படிங்கிறதான். இந்த உடலை பத்தியோ பிசிக்கலா நம்ம பார்க்கல, சைக்காலஜிக்கலா மனோ ரீதியாக நான் யார் அப்படின்னா நம்முடைய உணர்வு ரீதியா நான் யாரா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி எடுத்துக்கிறதா இந்த இன்றைய விசாரணை. அதுதான் நம்முடைய விசாரணை, அதுதான். அப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்டுட்டா நமக்கு என்ன மாதிரியான பதில் வரும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மிக முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். அப்படிங்கும்போது ஒரு இன்ட்ராக்ஷனா கூட இருக்கலாம், தப்பு இல்லை. யாராவது நான் யாருன்னு கேட்டா நம்ம என்ன பதில் வரும்? பெரும்பாலும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஆன்மீகம் சார்ந்து சொல்லும்போது நான் வந்து உயிர்னு சொல்லலாம், அல்லது ஆன்மான்னு சொல்லலாம். வேதங்கள் அப்படிதான் சொல்லியிருக்கு. எப்ப நாம வந்து ஆன்ம சுரூபி அப்படிங்கிறத நாம வந்து சாட்சாத்காரமா உணர்றோமோ அப்ப நம்முடைய துன்பங்கள் எல்லாம் இல்லாம போயிடுமா. வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, எப்ப நான் ஆன்ம சுரூபியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாட்சாத்காரமா நம்ம வந்து அறியறோமோ அப்ப நம்முடைய துன்பங்கள் எல்லாம் கனவு மாதிரி ஆயிடும். ஐயா ரவிக்குமார் ஐயா, நீங்க சொல்லுங்க. ஐயா குட் மார்னிங் ஐயா. குட் மார்னிங் ஐயா. ಈಗ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் டு த காட் சொல்லிக்கலாமா? குட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு த காட், இன்ஸ்ட்ருமெண்ட் டு த நேச்சர் சொல்லிக்கலாமா ஐயா? அப்படி சொல்லிக்கலாங்க. கடவுள்னால நம்ம படைக்கப்பட்டு வந்திருக்கிறோம், நாம இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட்னு சொல்லிக்கலாம். இப்போ பொதுவா நாம் வந்து வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீ எப்ப ஆன்மான்னு உணர்றையோ
அப்போ வந்து என்ன ஆயிடுமோ, நம்ம அப்பதான் நம்ம வந்து விழித்துக் கொள்கிறோம். அப்பதான் அவேக்கனிங் ஏற்படுதான். அந்த அவேக்கனிங் அப்ப அதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனவு போல ஆயிடும். தூக்கத்துல கனவு காண்றோம். கனவுல பார்த்தீங்கன்னா எத்தனையோ துன்பங்கள் கூட வரும், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். நாம விழிச்சுக்கிட்டோம்னா கனவு காணாம போயிடுது இல்ல. அது மாதிரி நம்முடைய துன்பங்கள் எல்லாம் வந்து விழித்து கொண்டால் நம்ம துன்பங்கள் எல்லாம் காணாம போயிடும். நம்முடைய ஆன்மான்னு எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. சரி, ஆன்மான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்றோம். அதே வேதங்கள் ஆன்மாவை எப்படி உணர்வது அப்படின்னு கேட்டா அது என்ன சொல்லுதுன்னா, இந்த உடலை கொண்டு ஆன்மாவை அறிய முடியாது, இந்த மனதை கொண்டு ஆன்மாவை அறிய முடியாது. நம்மகிட்ட இருக்கிறதே இந்த ரெண்டு தான். ஒண்ணு இந்த உடலை வச்சுதான் ஆன்மாவை புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு நம்முடைய மனசு வச்சுதான் இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கிறோம். மனசு வச்சுதான் எல்லாத்தையுமே ஃபீல் பண்றோம். அப்ப இந்த இரண்டை வைத்து தான் ஆன்மா இந்த இரண்டை வைத்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த இரண்டுமே ஆன்மாவை உணர்வதற்கு உதவாது அப்படின்னு வேதங்கள் சொல்லிடுச்சு. சரி, அப்ப எப்படிதான் ஆன்மாவை உணர்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்கான பதில் என்ன சொல்லுது அப்படின்னா, வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, உடலை கொண்டு ஆன்மாவை உணர முடியாது, நம்முடைய மனதை கொண்டு ஆன்மாவை உணர முடியாது, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படிங்குது. ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகங்குது. இப்ப நம்ம முதல்ல ஆன்மானாவே நம்மளால உணர முடியல, என்னன்னு தெரியல. ஆனா அந்த ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகன்னு நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலங்க. உண்மையில என்னன்னா, ஏன் நம்மளால ஆன்மாவை உணர முடியாது அப்படின்னா, நம்ம அதுவாத்தான் இருந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய எல்லா உணர்வுகளுமே ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான், ஆன்மாவினுடைய எழுச்சி தான். எழுச்சியை தான் நம்ம ஃபீல் பண்றோம். அந்த எழுச்சியை கையில வச்சுக்கிட்டு எழுச்சிக்கு மூலமான ஆன்மாவை உணர்றதுங்கிறது சாத்தியமா? நம்ம தேடணும்னா அது கிடைக்காது. நீங்க எதையுமே தேடாம இருந்தீங்கன்னா நம்ம வேற, ஆன்மா வேற இல்ல. ஒரு உதாரணம், இப்ப நான் ரொம்ப நாளா என்னுடைய முதுகை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. தலையை திருப்பி முதுகை பார்க்க போனோம்னா என்ன ஆயிடுவேன்? நான் ரொட்டீன் பண்ணிட்டே இருப்பேனே தவிர எப்பயுமே நான் என்னுடைய முதுகை என்னால் பார்க்கவே முடியாது. நான் ஒரு கட்டத்துல இது ஆவறதுலன்னு விட்டுட்டு நான் வேற, என் முதுகு வேறையா? அது போல நம்ம ஆன்மாவா தான் இருக்கிறோம். ஆனா தேடும் போதுதான், நம்ம எழுச்சி அடைந்து தேடும் போது அதை நான் என்ன பண்ணிடுறோம், அதை தவற விட்டுட்டு இருக்கிறோம். உண்மையில நம்ம உணரக்கூடிய எல்லா உணர்வுகளுக்கும் ஆதாரமா இருக்கிறது இந்த ஆன்மா தான், ஆன்ம உணர்வு தான். இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நான் ஒரு இனிப்பு வச்சா நாக்கு இனிப்பு காட்டுது, கசப்பு வச்சா கசப்பு காட்டுது. அறுசுவையும் காட்டக்கூடிய நாக்கு, நாம அந்த அறுசுவை இந்த பொருள்ல உணர்றோமா, இந்த நாக்கு அடையக்கூடிய தன்மாற்றத்தை உணர்றோமா? உண்மையில நாம நேரடியா எதையுமே உணர்வது கிடையாது. ஒரு இனிப்பு பண்டம் இருக்கு, அந்த இனிப்பு பண்டத்தை நேரடியா நம்ம சுவைக்கல. அந்த இனிப்பு பண்டம் நம்முடைய நாக்கில் ஏற்படுத்திய தன்மாற்றத்தை தான் நம்ம ஃபீல் பண்றோம். நாக்கில் ஏற்படுத்திய தன்மாற்றத்தை தான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நாக்கு என்ன மாதிரி எழுச்சி அடையுதோ, நாக்கினுடைய சுவை உணர்வு என்ன மாதிரி எழுச்சி அடையுதோ, அந்த எழுச்சி அடைந்ததை தான் நம்ம ஃபீல் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரி, எதுவுமே சாப்பிடாதப்ப, எந்த சுவையும் எந்த ஒரு பொருளையும் நாக்குல வைக்காதப்ப நாக்கு என்ன சுவையோட இருக்கும்? எந்த சுவையுமே இருக்காது, உப்பு சப்பற்று இருக்கும், எதுவுமே இருக்காது. ஆனா நாக்கு இருக்கிறது நமக்கு தெரியும் இல்ல, நாக்கு இருக்கிறது தெரியாம இருக்கும். அந்த இருக்கிறது தெரியாம இருக்கக்கூடிய அந்த அடி, அது ஆதாரமா இருக்கக்கூடியதான் அந்த ஆன்மா. நம்முடைய எல்லா மன உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஆன்மா. உண்மையில இந்த நான் யார் என்ற கேள்வி கேட்டது கூட ஆன்மா கேட்கல. ஆன்மாவுக்கு அப்படி ஒரு கேள்வியே கிடையாது. அது ஒரு அறிநிலையா இருக்கு, அதாவது உணர்த்தன்மையா இருக்குது. அவ்வளவு எல்லாவற்றையும் உணரக்கூடிய தன்மையா இருக்கே தவிர, அது எல்லா உணர்வுகளுக்கும் ஆதாரமா இருக்குதே தவிர, அதுக்கு இப்படி ஒரு அதில் எந்த களங்கமும் கிடையாது, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆன்மாவில்
எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருந்தது. அது எதனாலுமே பாதிப்படைகிறது இல்லை. அதுல அது எப்பயுமே பரிசுத்தமா தான் இருக்குது ஆன்மாங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போய் படம் பார்க்குறோம். படத்துல வந்து ஹீரோ வில்லன் வரான், அங்க ஃபைட் நடக்குது, நெருப்பு பத்த வைக்கிறாங்க, நெருப்பு வெடிக்குது, மழை பெய்யுது, எல்லாம் நடக்குது. இந்த எதனாலேயாவது அந்த ஸ்கிரீன் பாதிப்படையுதா? ஸ்கிரீனுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனா ஸ்கிரீன் இல்லைன்னா படம் தெரியுமா? அது மாதிரி நம்ம ஆன்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. ஆனா அதுக்கு எதற்காகவும் அது எங்கேயுமே பாதிப்படைகிறதே கிடையாது. நம்ம எப்பயுமே வில்லன் தெரியுமா, ஹீரோ தெரியுமா, எல்லாமே எல்லா காட்சியும் தெரியும்போது நம்ம ஸ்கிரீனை பார்க்குறோங்கிற ஃபீலிங் நமக்கு இருக்குமா? இருக்காது. அது மாதிரி இந்த ஆன்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்து கொண்டு எல்லாத்தையுமே காட்டுது. அதனுடைய எழுச்சியை தான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அதை நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா நம்ம ஒரு அனுபவமா தேடுகிறோம். அதுதான் பிரச்சனையே. ஆன்மாவை ஒரு அனுபவமா, ஒரு உணர்வு நிலையா தேடும்போது அது வந்து நம்ம தவற விட்டுறோம். ஐயாவுடைய நூல்ல மிக மிக ஒரு அற்புதமான நூல் அப்படின்னா, ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு. எப்ப நீங்க ஆன்மாவை தேடுறத துறக்கிறீங்களோ அப்ப நம்ம இருக்கிறதே ஆன்மா தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகான நூல். அந்த நூல் வந்து ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு என்று சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான நூல். இது வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரினவுன்ஸ் காட் பி காட் அப்படின்னு ஒரு அற்புதமான இங்கிலீஷ்லயே இருக்கு. தேவையானவங்க அந்த நூலை வாங்கி படிங்க. அப்ப பார்த்து சார் வணக்கம். ஒரு சின்ன இது மங்களம்மா, நீங்க உங்களோட மைக்கு கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்கம்மா. நன்றி நன்றி. ஓகே. மியூட்ல தான் இருக்கேன். இல்ல மியூட்ல தான் நீங்க பேச முடியாது. இப்பதான் மியூட் ஆயிட்டீங்க. ஓகே, பரவாயில்லம்மா. ஓகே, தேங்க்யூ. அப்போ வந்து எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய ஆன்மாவில் நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ, அது பரிசுத்தமா தான் இருக்கு. அதனால நாம ஆன்மாவை பத்திய டாக்க இங்க விட்டுருவோம். ஆன்மா பத்தி டாக்க இங்க விட்டுருவோம். நம்ம வந்து அப்ப இந்த பிரச்சனை உள்ள இடம் அந்த மனம்தான். மனம்தான் பிரச்சனைக்குரியதா இருக்குது. அது மனம்தான் கேள்வி கேட்குது. என்ன கேள்வி கேட்குது? இந்த அறிவு தான் கேள்வி கேட்குது. என்ன கேட்குது? நான் யார்? எனக்கு ஏன் கஷ்டங்கள் வருது? நான் மட்டும் ஏன் சிரமப்படுறேன்? நான் ஏன் இப்படி இருக்கேன்? அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கேள்வி கேட்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனம் தான் கேள்வி கேட்குது. அப்ப இந்த மன ரீதியாக, உணர்வு ரீதியாக இந்த நான் யார் என்ற விசாரணையை தான் நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? உணர்வு ரீதியாக நாம் யார்? இப்ப உங்களுக்கு என்ன தோணுது? நான் யாருன்னு கேட்டா என்ன தோணுது? ஏதாவது சொல்ல முடியுதா உங்களால? இப்ப இந்த கணத்துல நீங்க யாரா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூம் மீட்டிங், ஜூம் வழியாக நடக்கக்கூடிய ஞான முகாமில் கலந்து கொள்பவரா நீங்க உங்களை ஃபீல் பண்றீங்க. இதை முடிச்சுட்டு நீங்க வீட்டுல உள்ள ஏதோ ரூம்ல கம்ப்யூட்டர் வச்சிருப்பீங்க, இல்ல பார்த்துட்டு இருப்பீங்க. இதை முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்து உங்க மனைவியை பாக்குறீங்க, மனைவி கணவனை பாக்குறாங்க அப்படின்னா அவங்கள பாக்குறப்ப நீங்க என்ன ஆயிடுவீங்க? உங்களை யாருக்கிட்ட என்ன சொல்லுவீங்க? கணவனை பார்க்கும்போது நீங்க மனைவி ஆயிடுவீங்க. கணவர்கள்லாம் மனைவியை பார்க்கும்போது நீங்க கணவன் ஆயிடுவீங்க. நாம எதை பார்க்கிறோமோ, எந்த அனுபவம் நமக்கு ஏற்படுகிறதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பா நம்ம ஆகிட்டே இருக்கிறோம். இந்த இடம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்ப நீங்க வந்து நான் இப்ப இந்த ஒரு ரூம்ல உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வெளியே போறேன். வெளியே போனோடனே என்னுடைய மகன் வரான். என் மகனை பார்த்த உடனே நான் என்ன ஆயிட்டேன்? அவன் மகனே நான் அவனை பார்க்கும்போது என்னை அறியாமலேயே நான் என்னவாயிட்டேன்? நான் தந்தையா மாறிட்டேன். நான் யாருன்னா தந்தை. அப்புறம் அந்தாண்ட போறேன், என்னுடைய அப்பா அங்க உட்காந்துருக்காரு. நான் அவரை பார்த்த உடனே என்ன ஆயிட்டேன்? அப்பாவை பார்த்தா நான் வந்து மகன் ஆயிட்டேன். இப்ப இந்த நான்கிற இந்த உணர்வு கணம்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மிக ஒரு அழகான, மிக பொருத்தமான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா,
தண்ணீர் இருக்கு இல்லையா, தண்ணீருக்கு வடிவம் இருக்கா? தண்ணீருக்கு வடிவம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வடிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனா சரியான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரந்தரமான வடிவம் இல்லை. தண்ணிக்கு நிரந்தரமா ஒரு வடிவம் கிடையாது. எந்த வெசல்ல இருக்கோ, எந்த பாத்திரத்துல இருக்கோ, அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை அது எடுத்துக்குது. அப்படி சொல்லலாமா? தண்ணி எந்த பாத்திரத்தில் இருக்குதோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுத்துக்குது. இது போலதான் இந்த நான்கிற உணர்வு என்ன அனுபவத்தில் இருக்குதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பனா மாறிட்டே இருக்கு. இது நம்ம மிக நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உண்மை. நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் போது அந்த அனுபவத்தை அனுபவிப்பவனாக நம்ம ஃபீல் பண்றோம். மகனை பார்க்கக்கூடிய அனுபவம் ஏற்படும் போது தந்தையாக ஃபீல் பண்றோம். மனைவியை பார்க்கக்கூடிய அனுபவம் ஏற்படும் போது கணவனாக ஃபீல் பண்றோம். என்னுடைய தந்தையை நான் பார்க்கும்போது அவருடைய மகனா நான் ஃபீல் பண்றேன். நம்ம அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்புனா மாறிட்டே இருக்கும். தண்ணி எப்படி எந்த பாத்திரத்துல போகுதோ, ஒரு டம்ளர் இருக்கும்போது டம்ளர் ஆயிடுது, டம்ளர் வடிவம் எடுத்துக்குது. ஒரு அகன்ற பாத்திரம்னா அகன்ற வடிவம் எடுத்துக்குது. ஒரு சின்ன ஒரு ஸ்லைடு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லைடு தெரியுதா? தெரியுதுங்க சார் எல்லாத்துக்கும். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா என்னால உண்மையில நம்ம கேம்ப் நேரடியாக நடத்தும் போது கூட இந்த மாதிரி ஸ்லைடு காட்ட முடியாது. ஜூம் மீட்டிங்கா இருக்கும், நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இங்க பாருங்க, இந்த தண்ணிக்கு வடிவம் கிடையாது, நிரந்தர வடிவம் கிடையாது. இந்த டம்ளர்ல இருக்கும்போது அது டம்ளர் வடிவமா எடுக்குது. பாத்திரத்தால் மட்டுமே நீர் பாத்திரத்தின் வடிவத்தை பெறுகிறது. கரெக்டுங்களா? இது நல்லா பாருங்க. இந்த நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டம்ளரை அனுபவம்னு வச்சுக்குவோம். இந்த டம்ளரை அனுபவம்னு வச்சுக்கிறோம். டம்ளருக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியை அனுபவிப்பவன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அனுபவிப்பவன் தான் நான்கிற உணர்வு. நம்மளை நாம உணர்றதுக்கே, இந்த நம்முடைய இருப்பை உணர்றதுக்கே நமக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுது. நமக்கு அனுபவம் இல்லைன்னா, எந்த அனுபவமும் இல்லாதப்ப இந்த நான்கிற உணர்வு கூட நமக்கு இருக்காது. நீங்க எப்பயுமே அனுபவமற்ற அனுபவிப்பனை பார்க்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் சொல்ற வார்த்தையில் நல்லா கவனிச்சுக்கீங்க. அனுபவம் அற்ற அனுபவிப்பவன் கிடையாது. அதுபோல அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் கிடையாது. எந்த ஒரு அனுபவம் ஏற்படும் போதும் நமக்கு அனுபவமும் தெரியும், நம்மளை நாம அனுபவிப்போனாவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமை. தண்ணிக்கு வடிவம் வேணும்னா டம்ளர் வேணும். தண்ணிக்கு வடிவம் வேணும்னா டம்ளர் வேணும். டம்ளர் இல்லைன்னா இது ஒரு பாத்திரம் வேணும். இல்லைன்னா தண்ணிக்கு வடிவமே கிடையாது. தண்ணியே தன்னை உணராது. நம்மளை நாம் உணர்வதற்கு நமக்கு அனுபவம் வேணும். அனுபவம் வந்தாதான் நம்ம அனுபவிப்புனா ஃபீல் பண்ணுவோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அனுபவத்தால் தான் அனுபவிப்புன்னு வரானே தவிர அனுபவிப்பவனுக்கு அனுபவம் ஏற்படுவதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாம இதுவரையும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பிறந்ததிலிருந்து நான்கிற ஒரு உணர்வு சாஸ்தவமா நிலையா பிறந்ததிலிருந்து ஒண்ணு இருக்கு. இந்த நானுக்கு எத்தனையோ அனுபவங்கள் வருகிறது, எத்தனையோ அனுபவங்கள் போகிறது, வந்து போகிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுவரை நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஒண்ணு நிரந்தரமா உள்ள இருக்குது. நம்ம எப்ப பிறந்தோமோ பிறந்ததுல இருந்து இந்த கணம் வரணும், நான்கிறது நிரந்தரமா ஒண்ணு இருக்கு. அந்த நானுக்கு எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுது. மகிழ்ச்சி, வருத்தம், கவலை, பெருமை, சந்தோஷம், வேதனை எல்லாம் வந்து எல்லாம் போகுது அப்படின்னு ஒரு மாயையில் நம்ம இருக்கிறோம்.
உண்மை அது அல்ல. அனுபவம் வர வர அனுபவிப்புன்னு இங்க மாறிட்டே இருக்கான். நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் போது நம்ம என்னவாயிட்டா சந்தோஷப்படுவோம் அங்க இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தால தான் சந்தோஷப்படுவோம் வந்திருக்கான். ஒரு வேதனை ஏற்படும் போது வேதனையால அவன் வேதனைப்படுவோம் வந்திருக்கான். வேதனை வந்ததுனாலதான் வேதனைப்படுவோம்னா நம்ம மாறி இருக்கிறோம். தண்ணிங்கிறது நிரந்தரமா ஒண்ணு இருக்கு. ஆனா அது தன்னை உணர முடியாது. எப்போ உணர முடியும்? அனுபவம் ஏற்படும் போது அது உணரும். அனுபவமே இல்லாத ஒரு இந்த நாளை நீங்க பார்க்கவே முடியாது. உணரத்துக்கான ஆளே கிடையாது. ஒரு வேதனை ஏற்படும் போது வேதனைப்படுவோம்னா நம்ம மாறிடுவோம். அந்த வேதனைப்படுபவன் தான் என்ன பண்றான்? அந்த வேதனை எனக்கு பிடிக்கல, இந்த வேதனை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறான். இப்ப ஒரு கேள்வி. இப்ப இங்க ஒரு மொபைல் போன் இருக்கு. இது என்னுடைய மொபைல் போன். இது உங்களுக்கு தெரியுதா? அந்த இதுல இப்ப தெரியுது பாருங்க. மொபைல் போன் இருக்கு. இது வந்து இதை பேஸ் பண்ணி நான் என்ன பார்க்கும்போது இது என்னுடைய மொபைல் போன் வச்சிருக்கிறேன் நான். இது என்னுடைய மொபைல் போன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைல் போன். விவோ நல்ல குவாலிட்டியா ரொம்ப இதை வந்து ரொம்ப பெருசா வாங்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் கேள்வினா இந்த மொபைல் போனை பார்க்கும்போது என்னுடைய மொபைல் போன் நான் சொல்றேன். அப்ப நான் யாரு? மொபைல் போன் உடையவன். இது என்னுடைய மொபைல் போன். நான் யாரு? மொபைல் போன் உடையவன். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நான் மொபைல் போன் உடையவனா இருக்கிறதுனால இந்த போன் என்கிட்ட இருக்கா, இந்த போன் இருக்கிறதுனால நான் மொபைல் போன் உடையவனா இருக்கிறேன்னா, எது முதன்மையானது? இந்த மொபைல் போன் தான் முதன்மையானது. இந்த மொபைல் போன் இருக்கிறதுனால தான் என்ன எப்படி ஃபீல் பண்றேன்? நான் மொபைல் போன் உடையவனா ஃபீல் பண்றேன். நான் மொபைல் போன் உடையவனா இருக்கிறதுனால இந்த மொபைல் போன் என்கிட்ட இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் நாம. அப்ப ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது நாம் என்னவாயிடுறோம்? மகிழ்பவனா மாறிடுறோம். நான் மகிழ்பவனா இருக்கிறதுனால மகிழ்ச்சி எனக்கு ஏற்படல. எனக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்தால் அனுபவிப்பனா நான் மாறிட்டு இருக்கேன். ஒரு வேதனை ஏற்படும் போது, வேதனை என்ற அனுபவம் ஏற்படும் போது நான் என்ன எப்படி பார்க்கறேன் அப்படின்னா வேதனைப்படுபவனா பார்க்கறேன். இப்ப வேதனைப்படுபவனுக்கு வேதனை வரல. வேதனை வந்ததுனாலதான் நம்ம என்ன ஆயிட்டோம்? வேதனைப்படுவோம்னா மாறி இருக்கோம். இந்த வேதனைப்படுபவன் தான் இந்த வேதனை எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். யாரு சொல்றா? வேதனையால் உருவான வேதனைப்படுபவன் வேதனை வேண்டான்னு சொல்றான். இது சாத்தியமா? அனுபவத்தால் உருவான அனுபவிப்பவன் இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கவில்லை, இந்த அனுபவத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு யார் போராடுறான்? அந்த அனுபவத்தால் உருவான அனுபவிப்பு தான் போராடுறான். இது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இங்க நாம எதுவுமே செய்ய முடியாது என்று புரிந்து கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அனுபவம் ஃப்ளோ ஆகும்போது அனுபவிப்பவனும் ஃப்ளோ ஆயிடுவோம். அனுபவம் நம்மளை விட்டு மறையும் போது அனுபவிப்பும் நம்மளை விட்டு மறைஞ்சிருவோம். நமக்கு எத்தனையோ அனுபவம் ஏற்படுது. பயம் ஏற்படுகிறது. பயம் ஏற்படும் போது நம்ம என்ன ஆயிடுறோம்? பயப்படுவனா ஆயிடுறோம். பயப்படுவனா இருந்துகிட்டு பயத்தை வெல்லணும், பயத்தை இருந்து விடுபடணும்னு நினைச்சா சாத்தியமே இல்லை. அவனுக்கு அந்த தகுதியே கிடையாது. நம்ம அங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது. அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்யும் தகுதி இல்லை. இதை புரிந்து கொள்ளும் போது தாமாக தோன்றிய அனுபவம் தாமாகவே மறைந்து விடுகிறது. தாமாகவே அனுபவம் மறையும் போது அனுபவத்தால் உருவான அனுபவிப்பவனும் தாமா மறைஞ்சிடலாம். நம்முடைய அகம் இயற்கையாகவே ஃப்ளோல தான் இருக்கு. தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு. அகத்திற்கு தகுந்தார் போல அனுபவிப்பவனும் தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கான். இந்த அனுபவிப்பவன் உறுதியாகி அனுபவத்தோடு போராடும் போது அந்த அனுபவத்திற்கு விடுதலை கிடைப்பது என்பது சாத்தியமே இல்லை. நம்ம போராட்டம் மட்டும் தான் நீடிட்டு இருக்கோம். இதை புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான விஷயம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. பாத்திரம் என்பது அனுபவம், பாத்திரத்துக்குள் இருக்கக்கூடிய நீர் என்பது அனுபவிப்பவன் என்னும் நான். இதை புரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த டம்ளர் விட்டு வெளியே வந்தா இது தன்னை உணரவே உணராது. டம்ளருக்குள்ள இருக்கிறதுனால தான் தன்னை உணருது, டம்ளரா உணருது.
இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது நம்ம என்ன ஆயிடுறோம்? துன்பப்படுவோம்னா மாறிடுறோம். துன்பம் பிடிக்குதானா? பிடிக்கல. நம்ம எப்பெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கலன்னு நம்ம சொல்லிக்கிறோமோ, அப்ப என்ன ஆயிடுறோம்? அப்போ வந்து நம்ம வந்து ஐஸ் ஆயிடுறோம். தண்ணியா இருக்கிறவர்களும் நம்ம என்ன ஆயிடுவோம்? ஃப்ளோலயே இருப்போம். தண்ணியா இருக்கிறவர்களும் எந்த பாத்திரத்துல இருக்கிறோமோ, அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து நம்ம விருப்பப்பற்ற நிலையில நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தண்ணியா தான் இருக்கோம். எப்போ வந்து இது வேணும், இந்த உணர்வு வேணும், இந்த உணர்வு வேண்டான்னு எப்ப நம்ம வந்து போராடுறோமோ, அப்ப என்ன ஆயிடுறோம்? நம்ம ஐஸ் கட்டியா மாறிடுறோம். ஒரு உறைநிலைக்கு போயிடுறோம். உறைநிலைக்கு போயிட்டோம்னா, பட் ஒரு டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணி உறைநிலைக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிடும்? அந்த டம்ளர் வடிவத்துல ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த டம்ளர் விட்டு தண்ணி ஒரு அகன்ற பாத்திரத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். வச்சாலும் என்னவா இருப்போம்? நம்ம டம்ளரா தான் இருப்போம். அகன்ற பாத்திரமா மாறுமா? மாற மாட்டோம். நம்ம டம்ளராவே தான் இருப்போம். ஏன்னா உறைநிலைக்கு போயிட்டோம் இல்லையா? அப்ப என்ன ஆயிடுறோம்? நம்ம அந்த 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 வடிவத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டோம். வேண்டாம் வேண்டாம்னு பிடிச்சு வச்சுக்கிட்டோம். பிடிச்சு வச்சிட்டோம்னா என்ன ஆயிடுவோம்? நம்ம டம்ளராவே தான் இருப்போம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அலுவலகத்துல பணிபுரியுறீங்க. உங்களுடைய மேலதிகாரி உங்களை வந்து குற்றம் சாட்டுறாரு. உங்க மேல தப்பே இல்லை. அவரு ஏதோ தப்பு பண்ணிட்டு உங்களை வந்து இந்த தப்புக்கு காரணம் நீங்க தான். உங்களால தான் இவ்வளவு பெரிய பொருள் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களை மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு. உங்களுக்கு பயங்கரமான கோபம். அவர்கிட்ட சண்டையும் போட முடியாது. அவரை வந்து திட்டவும் முடியாது. ஆனா அந்த ஒரு ரொம்ப வெறுப்பு, கோபம் கொப்பளிச்சிட்டு இருக்கு. அந்த அனுபவத்தோடயே நீங்க வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு பிடிக்கல, அந்த அனுபவம் உங்களுக்கு பிடிக்கல. ஆக்சுவலா வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன ஆயிருக்கணும்? ஆபீஸ்ல இருக்கிறவர்களும் நீங்க வந்து அந்த ஆபீஸ்ல பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர். அங்கிருந்து நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்துட்டா வீட்டினுடைய நபரா மாறணும். குடும்ப உறுப்பினரா மாறணும். வீட்டுக்கு வந்தோடனே உங்க குழந்தையை பார்த்தோன்னே தகப்பன் ஆகணும். மனைவியை பார்த்தோன்னே கணவன் ஆகணும். உள்ள வீட்டுக்கு வந்துட்டா குடும்ப உறுப்பினரா மாறணும். ஆனா உங்களுக்கு இந்த ஆபீஸில் நடந்த அனுபவம் பிடிக்கல. அந்த அனுபவத்தோட இது வேண்டாம், இப்படி ஆகி போச்சே, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கர கோவத்திலையும் வெறுப்புலையும் இருக்கிறீங்க. அப்ப வீட்டுக்கு வந்து எப்படி இருக்கிறீங்க? நீங்க ஆபீஸ்ல பணிபுரியவராகவே இருக்கிறீங்க. உங்க சின்ன குழந்தை ஒரு பேனா வைக்கிற போட்டு கிறுக்கி வச்சிருச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க மேலதிகாரி மேல இருக்கிற கோவத்தை வந்து அப்படியே அந்த குழந்தை மேல காட்டுறீங்க. ஓங்கி அற விடுறீங்க. நீங்க அப்பாவா இருந்தா அடிக்கல. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த அனுபவத்தை பிடிக்காத அந்த ஊழியரா இருந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இங்க ஒரு அடி விழுவுது. நீங்க உரைநிலைக்கு போயிட்டீங்க. உரைநிலைக்கு போனீங்கன்னா உங்க பாத்திரம் மாறல. நீங்க உங்க வடிவம் மாறல. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு இது எடுக்கிறாரு. உதாரணத்தை எடுக்கிறேன். இங்க பாருங்க. இந்த தெரியுதுங்களா உங்களுக்கு? வேறு பாத்திரம் மாறினாலும் வடிவத்தை மாற்றாத பனிக்கட்டி. இப்ப இது வந்து ஸ்கொயரா இருக்கா? இந்த ஸ்கொயர் கியூப் வந்து வேற பாத்திரத்துல இருந்து அதுல பிடிக்காம ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. இப்ப இது ஃபேமிலிக்குள்ள வந்துருச்சு. இது டம்ளர் தான் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலிக்குள்ள வந்தாலும் அது என்னவா இருக்குது? அலுவலகத்துல பணிபுரிகிற ஊழியராகவே இருக்கு. கவனிக்கிட்டா இல்ல இதை பாக்கிட்டாங்க? தெரியுதுங்களா உங்களுக்கு? அனுபவம் மாறினாலும் பழைய அனுபவத்தை பிடித்து வைத்திருக்கும் நான். நம்ம பழசோடய போராடிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஐஸ் கட்டியா மாறி. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். ஜெயலட்சுமி மேடம் மைக்கை மியூட்ல போடுங்க மேடம். தேங்க்யூ சார். ஓகே. இப்ப ஐஸ் கட்டி ஆயிட்டீங்கன்னா நீங்க உங்க ஃப்ளோவே இருக்காது. தண்ணி வந்து ஒரு தண்ணி பாத்திரத்துல கீழே ஊத்துறேன்னு வச்சுக்கோங்க. அது வலிஞ்சு ஓடி போயிடும். எங்கேயுமே நிக்காது. ஆனா ஐஸ் கட்டியை நீங்க கீழே கொண்டீங்கன்னா போயிடுமா? போகாது. தங்கிடும், தேங்கிடும். நம்முடைய மனத்தேக்கம் எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம வந்து முயற்சி பண்றதுனாலையும் உள்ளுக்குள்ள போராடிட்டு இருக்கிறதுனாலையும் தான் நம்ம உள்ளுக்குள்ள தேங்கி போயிடுறோம்.
நீங்க எந்த முயற்சி பண்ணல, உள்ளுக்குள்ள ஒரு வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவோம்? நம்ம ஒரு பிரவாகமாக போகக்கூடிய தண்ணி மாதிரி ஆயிடுவோம். எந்த பாத்திரத்துல போனாலும் அழகா பொருந்திக்குவோம். ஒரு சொம்புக்குள்ள போனா சொம்பாயிடுவோம். சொம்புல இருந்து அகன்ற பாத்திரம் போனா தாம்பாளத்துல போனா தாம்பாளமா மாறிடுவோம். ஒரு சிக்கலான பாத்திரமாக இருந்தால் கூட அந்த மூளை முடுக்கெல்லாம் போய் என்ன பண்ணிக்குவோம்? பொருந்திக்குவோம். எப்பெல்லாம் நீங்க சூழ்நிலையோட பொருந்துறீங்களோ நம்மளாலதான் சிறப்பா செயல்பட முடியும். நாம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருப்போம். அகபாதிப்பே இல்லாம இருப்போம். நம்ம தண்ணியா இருக்கிறவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்முடைய இயற்கையான நிலை தண்ணி தான். நம்ம போராடி போராடி ஐஸ் ஆக்கிறதுனாலதான் என்ன ஆயிட்டோம்? தங்கிட்டோம். எங்க போனாலும் தங்கிடுறோம். அதனால துன்பத்தை அனுபவிக்கிறோம். நம்முடைய விருப்பு வெறுப்பு தான் எல்லாத்துக்கும் காரணமாக அகத்தில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு தான் நம்முடைய எல்லா பிரச்சனையுமே. இந்த உணர்வு நல்லா இருக்கு, இந்த எண்ணம் எனக்கு நல்லா இருக்கு, இந்த எண்ணத்தை தக்க வச்சுக்கணும், இல்ல இந்த எண்ணம் நல்லா இல்லை, இது நெகட்டிவ் எண்ணமா இருக்கு, இது அப்புறப்படுத்தணும்னு உள்ளுக்குள்ள நம்ம போராடுற போராட்டம் தான் நம்ம என்ன ஆகுது? நம்மளை வந்து உரைநிலைக்கு கொண்டு போயிடுது. திருக்குறள் ஒரு அழகான ஒரு குறள், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இது அகத்தில் எடுத்துக்கலாம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. இது வேணும் இது வேணாங்கிற ஒரு தேர்ந்தெடுக்கிற தன்மையில இருக்கிறவங்களும் பிரச்சனை தான். அப்படி தேர்ந்தெடுக்காத சும்மா இருக்கிற தன்மைக்கு வந்துட்டோம் அப்படின்னோம்னா எப்பயுமே நமக்கு துன்பங்கிறதே இல்லை. இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. துன்பமேங்கிறதே கிடையாது. அப்ப இந்த தண்ணியா இருக்கிறவர்களும், அதாவது நாம எந்த ஒரு போராட்டமும் இல்லாம இருக்கிறவர்களும், இந்த நான்கிற தன்மை கணந்தோறும் புதியதுதான். ஐயாவுடைய நூல்கள்ல வந்து ஆன்மஞான ரகசியம்னு ஒரு அற்புதமான நூல். அந்த நூலை படிக்கும் போதுதான் நிரந்தரமான நான் இல்லைங்கிறத என்னால உணர முடிஞ்சிச்சு. இந்த நான் கணந்தோறும் மாறிட்டே இருக்கு, அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்புனா மாறிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் எனக்கு கிட்ட ஒரு 10 நாள் ஒரு எம்டியான மாதிரி ஆயிடுச்சு. அடடா ஒண்ணுமே இல்லை, எதுவுமே சைக்காலஜிலாம் நானே ஒண்ணு கிடையாது. அது அந்த இதை நிர்வாகம் பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு உணர்வு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது, எப்பயோ ஒரு தப்பு பண்ணவனை வந்து நம்ம இன்னமும் அவனை பழிவாங்கன்னு நினைச்சிருக்கிற என்ன இருக்குமா? இந்த இந்த புரிதல் ஏற்பட்டுட்டா நம்ம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்களுடைய குறை நிறைகளை ஏற்றுக்குவோம். மற்றவர்களை எளிதாக மன்னித்து விடுவோம். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பலன் யாருக்குன்னா நமக்கு தான். மற்றவர்கள் மீது காட்டக்கூடிய வெறுப்பு, மற்றவர்கள் மீது காட்டக்கூடிய வன்மம் தான் நம்மளையே நாம நாசம் பண்ணிடுது. அது எதுவுமே இல்லாம அடுத்தவர்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது. எந்த சூழ்நிலையுமே இந்த சூழ்நிலை இப்படித்தான் இருக்கிறத ஏத்துக்கிட்டு இங்க நம்ம என்ன பண்ணணுங்கிற முடிவுக்கு வரணும். அது எப்ப வரும்னா இந்த இந்த நான்கிறது யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த பெரிய போராட்டமே முடிவுக்கு வந்துருதுங்க. கணந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான். இப்ப இன்னொரு விஷயம், ஒரு அனுபவத்தை காட்டக்கூடியதும் நமக்கு ஒரு எண்ணம் தான் காட்டுது. தாட்டு தான் அனுபவத்தை காட்டுது. அனுபவிப்பவனா காட்டுறதும் அதே தாட்டு தான் காட்டுது. நமக்கு ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வெளிப்படும். ஒரே நேரத்துல 2 எண்ணங்கள் தோன்றுவதே கிடையாது. அந்த ஒரே எண்ணம் தான் அனுபவத்தையும் காட்டுது, அனுபவிப்பவனையும் காட்டுது. ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு எண்ணமே. இந்த ஒரு எண்ணம்ங்கிறதே ஒரு முழுமையானது தான். அதை பிரிக்க முடியாது. நாம என்ன பண்றோம்? நம்ம அனுபவம் பிடிக்கல, இந்த அனுபவம் நல்லா இருக்கு, இந்த அனுபவம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஒரே எண்ணத்தை 2ஆ பிரிக்க பார்க்கறோம். ஒரே எண்ணத்தை 2ஆ பிரிக்கிறதுனால தான் நம்ம ஸ்டக்காய் நிக்கிறோம். உள்ளார நம்ம ஸ்டக்காய் நிக்கிறோம். எப்போ வந்து ஒரே எண்ணம் தான் 2ஐயும் காட்டுதுங்கும் போது நமக்கு அங்க செய்வதற்கு எதுவுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஒரு எண்ணம் ஃப்ளோ ஆகும்போது அந்த எண்ணத்துக்கு உரியவனும் ஃப்ளோ ஆயிடுவோம். ஒரு எண்ணம் நகரும் போது, ஒரு எண்ணம் மாறும் போது அந்த எண்ணத்துக்குரியவனும் மாறிடுறோம். அங்க வந்து போராட்டங்கிறதே இல்லாம போயிடுது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். முழுமையா இருக்கிற வரலும் நம்முடைய ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். நம்மளை பிரிச்சிட்டோம்னா ஃப்ளோ கெட்டு போயிடும். இப்ப இன்னொரு ஸ்லைடு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்லைடு தெரியுதுங்களா? ஒரு ஆப்பிள்ங்கிறது முழுமை.
ஒரு ரவுண்டு. அந்த முழுமையில ஒரு பாதி அனுபவம். அந்த அனுபவத்தால அனுபவிப்பேன் இன்னொரு பாதின்னு வச்சுக்கோங்க. இது முழுமையா இருக்கிறவர்கள் என்ன இருக்கும்? முழுமையா இருக்கிறவர்களும் நீங்க கீழே உருட்டி விட்டா ஆப்பிள் பழம் உருண்டு ஓடி போயிடும். எப்ப வந்து இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல, இந்த மனசுல வந்து என்ன எனக்கு பிடிக்கல, நம்ம எப்ப உள்ளுக்குள்ள நம்ம போராடுறோமோ அப்ப என்ன ஆயிடுறோம்? இந்த ஆப்பிள ரெண்டா வெட்டின மாதிரி ஆயிடுறோம். போராடும் போது முழுமை துண்டுபட்டு அனுபவம் வேறு, அனுபவிப்பவன் வேறு என்று ரெண்டாயிடுது. இந்த ரெண்டா அடிச்சு வச்சுக்கங்க. ஒரு ஆப்பிள ரெண்டா கட் பண்ணிட்டீங்க. முழுமையா ரெண்டா முரண்பட்டு டியூலஸ் வந்துட்டோம். இரட்டைத்தன்மைக்கு வந்துட்டோம். இப்ப அந்த ஆப்பிள ஊட்டி விட்டா போகுமா? போகாது. ஸ்டக்காய் நிற்கும். இதை வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளவுபடாத பந்து எளிதாக உருண்டு ஓடிவிடும். அனுபவத்திற்கும் அனுபவிப்பவனுக்கும் போராட்டம் இல்லாத போது எளிதாக கடந்து சென்றுவிடும். எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் கடந்து போறது தான். எப்ப நீங்க அது சம்பந்தமாக எதுவும் செய்யாத போது, நம்ம அது சம்பந்தமா உள்ள எதுவும் செய்யல அப்படின்னா எல்லாமே ஃப்ளோல இருக்கக்கூடிய ஒரு பந்து தான். எல்லாமே ஃப்ளோல தான் இருக்கும். எப்ப நீங்க வந்து இந்த இந்த எண்ணம் பிடிக்கலன்னு உள்ளுக்குள்ள நம்ம எப்போ போராடுறோமோ, எப்போ உள்ளுக்குள்ள ஒரு மாத்தணும்னு நினைக்கிறோமோ, அப்பதான் நம்ம என்ன ஆயிடுறோம்? ஸ்டக் ஆயிடுறோம். அப்ப நம்ம வந்து தண்ணியா இருக்கிறவர்களும் பிரச்சனை கிடையாது. ஐஸ் ஆயிட்டோம்னா பிரச்சனை. ஐஸுங்கிறது தான் போராட்டம். இப்போ உங்களை அறியாம நீங்க போராடிட்டீங்க, ஐஸ் ஆயிட்டீங்க. சரி, இப்ப ஐஸ் முடி தண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை. அங்க எதுவும் செய்ய தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடும்? உருகி தண்ணி ஆயிடும். நான் என்ன பண்றேன்? ஐயோ, நான் போராடிட்டேனே, நான் இனிமேல் போராடக்கூடாது இல்லையா, தெரியாம போராடிட்டேனே, போராட்டத்தை விடுவிடுன்னு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த ஐஸை கொண்டு போய் எங்க வைக்கிறோம்? ஃப்ரீசருக்குள்ள வைக்கிற மாதிரி. அது இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆகும். அந்த கட்டத்திலையும் ஒன்றும் பண்ண தேவையில்லை, மன ரீதியாக நமக்கு வேலையே இல்லைன்னு நம்ம எப்போ முடிவெடுக்கிறோமோ அப்ப ஐஸு கரைய ஆரம்பிச்சிடும், தண்ணி ஆயிடும். நீங்க சும்மா இருந்தா மட்டுமே போதும். நம்ம மன ரீதியாக எதுவுமே செய்ய தேவையில்லை. கணந்தோறும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நான் கணந்தோறும் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு அனுபவம் ஏற்படும் போது மாறிட்டே இருக்கு. அப்ப இந்த நானுக்கு வேற என்னதான் வேலை இருக்கு? இந்த நான் அனுபவத்தால் உருவான அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்யும் தகுதி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப அவனுக்கு என்னதான் வேலை இருக்கு? நம் புறம் சார்ந்த வேலைகள் தான் இருக்கு. அந்த அனுபவத்திற்கு காரணமான புறம் சார்ந்த வேலைகள் தான் இருக்கு. உண்மையில இது இன்னும் ஒரு பொருத்தமா சொல்லணும் அப்படின்னா, அனுபவம் என்பதுதான் நிஜம். அனுபவத்தால் உருவான அனுபவிப்போம் என்பது நிழல் தான். நாம நிழல் தான். நான்கிற உணர்வு ஒரு நிழல் தான். அந்த நிழல் என்ன பண்ணுது? நிஜத்தை வந்து நிர்வாகம் பண்ணணும்னு ஆசைப்படுது. அது வாய்ப்பு இருக்கா? அனுபவிப்பவனால் அனுபவம் உருவாகல. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அனுபவத்தால தான் அனுபவிப்பவன் உருவாகிட்டு இருக்கான். நிழல் நிஜத்தை நிர்வாகம் செய்ய தகுதி இருக்கா? தகுதியே கிடையாது. தகுதி இல்லாதப்ப நிஜம் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? நிழலும் மூவ் ஆயிடும். நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நான் என்பது கணந்தோறும் புதிய நான் தான். அது அனுபவத்தால் உருவான அனுபவிப்பவன். நமக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்யும் தகுதி இல்லைன்னு எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ என்ன ஆயிடுறோம்? இந்த அனுபவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருது, அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருது. நம்ம எப்பயுமே ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்ல தான் இருக்கிறோம். இதைத்தான் சுதந்திரம் என்று சொல்றோம். இதைத்தான் முக்தி என்று சொல்கிறார்கள். விடுதலை, அக விடுதலை என்று சொல்லக்கூடிய நிலை இதுதான். இது வந்து நம்முடைய பிறப்பியல்பு. ஒரு பிறந்த குழந்தை மனசெடுத்து போராடுறதே கிடையாது. அது கள்ளங்கபடமற்ற தன்மையில் இருக்கு.
உள்ளுக்குள்ள அது ஃப்ரீயா தான் இருக்கு. ஐயோ எனக்கு கோவம் வந்துருச்சேன்னு கில்ட் ஆகிறது கிடையாது. ஐயோ எனக்கு வந்து இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சேன்னு வருத்தப்படுறது கிடையாது. அது எது வருதோ அது வெளிப்படுத்தும். நாமும் அகத்தளவில் குழந்தையாக மாறும்போது நாம முக்தியில தான் இருக்கிறோம், விடுதலையில் தான் இருக்கிறோம். இதுதான் நாம் இந்த பிறவியில் அடைய வேண்டிய ஒரு இறுதியான நிலை, அடைய வேண்டிய நோக்கம். இந்த பிறவியின் நோக்கம் என்பதை விடுதலையோடு வாழ்வதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நான் யாருங்கிறத இந்த ஆங்கிள் நம்ம புரிஞ்சுக்கும் போது, இந்த நான் கணந்தோறும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதிய நபர் தான். இந்த புதிய நபர் பழசோடு போராட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கணத்தை நிர்வாகம் செய்ய போதுமானது. அந்தந்த கணத்தை சரியா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு எப்பொழுதும் ஒரு விடுதலையோடு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையா இருக்கும், சுகமான வாழ்க்கையா இருக்கும். சுகம் என்று சொன்னாலே அது ஆரோக்கியம் என்று சொல்வார்கள். சுகவீனம் என்றால் நோய் என்று பொருள்படுகிறது. சுகம் என்பது ஆரோக்கியமான ஒரு விஷயம். சும்மா இருந்து சுகம் காண்பது என்பது இந்த விடுதலையைத்தான் குறிப்பிடுகிறார்கள். இதை நம்ம புரிந்து கொள்ளும் போது நாமும் ஞானியாக இருந்து விடுதலையோடு இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று நான் கூறுகிறேன். இது சம்பந்தமா கேள்வி தான் நம்ம வச்சுக்கலாம். இது சம்பந்தமா இருந்தாலும் சரி, நேற்றைய சப்ஜெக்ட் சம்பந்தமா இருந்தாலும் சரி, உங்க கேள்வி பதிலா நாம ஒரு 1/4 மணி நேரம் வச்சிட்டோம்னா நாம இந்த செஷனை நிறைவு கொண்டு வந்துடலாம். கேள்வி ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். சென்னையில இருந்து மாதேஷுங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நீங்க இந்த நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதுங்க ஐயா, நான் வந்து ஆன்ம சுரூபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. இப்போ வந்து இன்னொரு சொன்னீங்க, அனுபவமற்ற அனுபவிப்பவன் கிடையாது, அனுபவிப்பவன் இல்லாத அனுபவம் கிடையாது. அது நல்ல ஒரு வார்த்தைங்க, அது சொன்னீங்க. இப்ப வந்துங்க இப்போ வந்து இந்த நான்கிறது கணம்தோறும் மாறிக்கொண்டிருக்கும் ஒரு பொருள், ஒரு இதுன்னு சொன்னீங்க. சோ இப்போ வந்து இந்த சரிங்க, கணம்தோறும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை தான், ஒரு உணர்வு நிலை. இப்ப வந்து அந்த ஆன்ம சொரூபம் மாறிக்கொண்டே இருக்குதுங்க ஐயா. ஆமா, ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, சரிங்க, ஏற்கனவே ஆன்மாவா தான் இருக்கிறீங்க, ஆன்மாவோட வெளிப்பாடு தான். அப்ப நீங்க அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டீங்கன்னா நீங்க ஆன்ம சுரூபமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அனுபவத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று விடணும். இந்த அனுபவம் நல்லா, இந்த அனுபவம் நல்லால, இந்த அனுபவத்தை தக்க வச்சுக்குவேன், இந்த அனுபவத்தை விடுபடணும் அப்படிங்கிற போராட்டம் இல்லைனாவே நீங்க ஆன்ம சாட்சாத்காரமா தான் இருக்கிறீங்க. ஏன்னா இருக்கிற நிலையே ஆன்மா தான். நீங்க ஆன்மாவை உணரணும் போதுதான் நம்ம பிரச்சனைக்குரியதான் மாறுது. ஆனாங்க ஐயா, இந்த ஆன்மா வந்து நம்ம வேதத்துல ஒரு புக்ஸ், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிச்சிருக்கிறாங்க ஐயா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்மா வந்து கான்ஸ்டன்டா நிலையா இருப்பது, இது வந்து மாறாது, மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் சாட்சியாக இருப்பது, இந்த சாட்சி எப்பவும் நிலைத்து இருப்பது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. ஆன்மாவில மாற்றமே இல்ல. சரி, ஆன்மா நீரில் நனையாது, நெருப்பில் வேகாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க ஐயா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுதான் பேஸ். இப்ப கடல் இருக்குங்க, கடல் எழுச்சி பெறதுக்கு பேர் வந்து அலைன்னு சொல்றோம். ஆமாங்க. நம்ம அலை என்ன பண்ணுது, தண்ணியை தேடுது, கடல்ல தேடுது. சரிங்க, ஏதாவது கிடைக்குமா? அது எதையும் தேடாம அடங்குச்சுன்னா அதுவும் கடலும் வேறையா? ரெண்டு ஒண்ணுதாங்க ஐயா. அப்ப நம்ம வந்து நம்ம அகத்தளவுல தேடுதலை எப்ப முடிக்கிறோமோ அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம், நாம ஆன்மாவா தான் இருப்போம். இப்ப வந்து கடல் வந்து பர்மனன்ட்டுங்க, அலை பர்மனன்ட்டா? இல்லைங்க ஐயா, அது மாறிக்கொண்டே இருக்குது. அப்ப அலை வேற கடல் வேற கிடையாது. கடலுடைய எழுச்சி தான் அலை. ஆமாங்க ஐயா. ரெண்டுமே நீர் தான், நீர் துகள்கள் தான். ஆமாங்க. இது எழுச்சி அடைந்த அலைன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஆமாங்க. எழுச்சி அடங்குனா அது வந்து கடலாகுது. அப்ப வந்து ஆன்மாவின் எழுச்சியே எண்ணங்களும் உணர்வுகளும், நம்முடைய எல்லா உணர்வுகளுமே ஆன்மாவோட எழுச்சி தான். அந்த எழுச்சி நாம என்ன பண்றோம், ஆன்மாவை தேடிட்டு இருக்கிறோம், எங்க ஆன்மா எப்படி உணர்றதுன்ட்டு. நீங்க எழுச்சியை விட்டுட்டு நீங்க அமைதியானாவே போதும், நீங்க அடங்கினாவே போதும், நீங்க தான் ஆன்மா. சரிங்க, அது புரியுதுங்க ஐயா. ஆனா வந்துங்க அந்த கணம்தோறும் மாறிக்கொண்டிருப்பது ஆன்மாங்கிறது கொஞ்சம் கான்ட்ராடிக்டா இருக்குங்க ஐயா. ஆன்மா கணம்தோறும் மாறல, கடல் வந்து மனம் தான் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதுதாங்க. சோ ஆன்மா வந்து அந்த கணந்தோறும் மாறிக்கொண்டு இருக்கும் மனதுக்கு சாட்சியாக இருப்பது, கரெக்டுங்களா? ஆக்சுவலா சாட்சின்னு நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்க. இந்த சாட்சி பாவனை, சாட்சியா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா?
ஆமாங்க ஐயா. ஆக்சுவலா என்னவா நினைக்கிறோம் அப்படின்னோம்னா, சாட்சியாவே பார்க்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும்போது துன்பத்தை பார்ப்பவன் சாட்சியா பார்க்கணும் அப்படி ம் ம் பார்க்கிறவனா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ம் ஆமாங்க ஐயா. பார்க்கலாம் முடியாது. இங்க சாட்சினா என்ன பொருள் எடுத்துக்கணும்னா, சார் ஒரு 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 கோர்ட்ல போறாங்க. கோர்ட்ல வந்து வாதி பிரதிவாதி இருக்காங்க. சரிங்க சரிங்க ஒருத்தன் மேல இன்னொருத்தன் குற்றம் சாட்டியிருக்கிறான். இன்னும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தன், குற்றம் சாட்டியும் ஒருத்தன். நீதிபதி விசாரிக்கிறதுக்கு யாரை கூப்பிடுவாரு? சாட்சி தான் கூப்பிடுவாரு. சாட்சி. ஆமாங்க ஐயா. சாட்சிக்கு எல்லாமே தெரியும். ம் அங்க என்ன நடந்ததுங்கிறது தெரியும். சரிங்க. தெரிஞ்சிருந்தாலும் அதனால பாதிப்படையாதவராக தான் இருக்கிறது தான் சாட்சி. ம் வாதிக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், பிரதிவாதிக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ம் சாட்சிக்கு எல்லாம் அந்த நிகழ்வு தெரிஞ்சாலும் அதனால பாதிப்படையாம இருப்பாரு. ஆமாங்க ஐயா. அவருக்கு இன்பமோ துன்பமோ இல்லை அந்த பாதிப்புனால, அந்த நிகழ்வுனால. ம் 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 இப்ப நமக்கு வந்து எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படலாம். எல்லா அனுபவங்கள் ஏற்பட்டாலுமே அது வருத்தமான அனுபவமா இருக்கலாம், மகிழ்ச்சியான அனுபவமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது எப்ப நம்ம சாட்சி ஆக முடியும் அப்படின்னா, நம்ம அதனால பாதிப்படையாம இருந்தா தான் சாட்சி ஆக முடியும். கரெக்டுங்க. அப்ப இங்க பாதிப்படையாம இருக்கணும்னா நம்ம டிட்டாச்சா இருக்கணும். ம் ம் டிட்டாச்சா இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். வேண்டும் வேண்டாங்கிற விருப்பப்பட்ட நிலையில உள்ளுக்குள்ள நீங்க எல்லாமே ம் சமமா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் டிட்டாச்சு. சரி சரிங்க. ஓகே ஓகே. இந்த ம் ம் கோணத்துல இந்த சாட்சிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது ம் நம்முடைய இயல்பே அப்படிதான் இருக்கு. ம் நம்முடைய முயற்சியால தான் நம்ம துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ள பொறுத்தவரையிலும் எப்ப ம் உள்ளுக்குள்ள சரணாகதி ஆயிட்டோமோ, எப்ப நம்ம உள்ளுக்குள்ள எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோமோ, அப்ப அதுதான் சாட்சி. அதுதான் சாட்சி பாவனை. ம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா. இல்ல அதாவது ஆ சாட்சி அப்படின்னா கோர்ட்ல சாட்சின்னு எடுத்துக்கிட்டா சாட்சிக்கு விஷயம் தெரியும். ஆனா அதனால ம் எந்த ஒரு பாதிப்பு அவருக்கு இல்ல. அவரு சமமா இருக்காரு. ம் சமமான பாதிப்படையாத விஷயம் தெரிஞ்சவங்கள தான் சாட்சிக்காக கூப்பிடுவாங்க. ம் ம் அவர்தான் ம் சமநிலையா சொல்ல முடியும். என்ன நடந்ததுன்னு அவர்தான் சொல்ல முடியும். ம் 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 இப்ப அந்த மனநிலைக்கு வர்றதுக்கு அப்படின்னா அது நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. எது வந்தாலும் ஓகேன்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சாட்சி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு வரக்கூடிய எண்ணத்தை நான் கவனிக்கிறேன், எனக்கு வர அனுபவத்தை நான் தனியா நின்று பாக்குறேன்னா இதை விட பெரிய கொடுமையான வேலை எதுவுமே கிடையாது. ம் 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 நீங்க உட்காந்து உங்க எண்ணத்தெல்லாம் சாட்சி பவனியா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா அது? இது எல்லாத்தையும் துறந்த ஒரு பொறுப்பற்ற உள்ளுக்குள்ள பொறுத்தவரை பொறுப்பற்ற தன்மையில் நாம் இருக்கணும். எந்த ஒரு இதுக்குமே பொறுப்பெடுத்துக் கொள்ளாத உள்ளுக்குள்ள வந்து டிட்டாச்சா இருக்கணும். ம் ம் சரி. நாம சொல்றது எல்லாமே நேத்து ஐயா உங்களுக்கு அகம்புறம் எடுத்திருப்பாரு. மனோகரன் ஐயா அகம்புறம் எடுத்திருப்பாரு. இது எல்லாமே அகத்துக்கு. ம் வெளியில ம் நமக்கு பல கடமைகள் இருக்கு, பல பொறுப்புகள் இருக்கு. இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அக ரீதியாக நம்முடைய உணர்வுகளுக்கு எந்த பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை, நம்முடைய எண்ணங்களுக்கு எந்த பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை, நம்மளை நம்ம கில்ட் ஆகிக்க தேவையில்லை. எனக்கு இப்படி ஒரு ம் கேவலமான எண்ணம் வருது, எனக்கு இப்படி ஒரு அருவருப்பான எண்ணம் வருது, எனக்கு இப்படி ஒரு நெகட்டிவான எண்ணம் வருதுன்னு அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. என்ன வேணா வரலாம், நமக்கு எண்ணம் என்ன வேணா உணர்வு வரலாம். அது ம் சம்பந்தமாக வெளியில சரியான செயல் இருந்தா செய்யலாம். செயல்னா என்னன்னா வந்துட்டு போட்டு விடலாம். மனசை வந்து நான் மன தூய்மை அப்படிங்கறது என்னன்னு கேட்டா அது விடுதலைக்கு அப்புறம் தான் நடக்குது. சரிங்க. நீங்க ஒரு ஒரு தண்ணி ஆறா ஓடுது. இந்த ஆறுல எங்கெங்கேயோ இருந்து கூட சாக்கடைகள் கலக்குது, கெட்ட தண்ணி எல்லாம் கலக்குது. எல்லாமே இந்த ஆறு ஓடுற ஓட்டத்துல தன்னை தூய்மைப்படுத்திக்குது. ஒரு ஊர்ல சரிங்க. சாக்கடை கலந்த தண்ணி கூட மறு ஊர்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து கோயில்ல புனித நீரா அந்த ஆறு தண்ணி தான் எடுப்பாங்க, ஆத்து தண்ணி தான் எடுப்பாங்க. ம் அப்ப ம் இந்த ம் மனம் சுதந்திரமாக பிரவாகமாக இயங்கும் போது இதைத்தான் மன தூய்மை என்று சொல்ல முடியும். நீங்க மழை நீர் வந்து தூய்மையான நீர், இது நல்ல தண்ணி, இதை வந்து சேமிச்சு வைக்கலாம், நீங்க பிடிச்சி தேங்கி வச்சீங்கன்னா அந்த ம் தேக்கத்துல வந்து வெயில் பட்டு புழு வந்து கெட்ட நீரா மாறிடும். ம் 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 நல்ல உணர்வு, இந்த உணர்வோடையே நீடிச்சிருப்பேன், இந்த உணர்வு தான் புனிதமான உணர்வுன்னு நினைச்சு நீ அது எந்த உணர்வையாவது பிடிச்சி வச்சீங்கன்னா ம் ம் உடலை கெடுக்கக்கூடிய உணர்வா அது மாறும். அதான். அகத்தை பொறுத்தவரையிலும் எதையுமே பிடிச்சு வைக்க தேவையில்லை.
அகத்தை பொறுத்தவரை மாற்றம் ஒன்றே மிகச் சிறந்தது. அது இயற்கையானது கூட. அப்படிதான் எல்லாருடைய மனசும் அப்படிதான் இயங்குது. குழந்தை பிறந்தா அப்படிதான் நம்ம மனசெல்லாம் மாறிட்டே தான் இருக்குது. இயங்கி மாறி போயிட்டு இருந்துட்டே தான் இருக்குது. குழந்தைங்க அது அவரோட போராடுறது இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு அது நிர்வாகம் பண்ணுங்கிற எண்ணம் கிடையாது, அறிவு கிடையாது. நம்ம அறிவு, நமக்கு அனுபவ அறிவு, அதாவது சமுதாய அறிவு நமக்கு வந்துட்டே இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், நிறைய வேலைகளை வெளியே சக்சஸ் பண்றோம், ஒரு சாதிக்கிறோம். இந்த சாதிக்கக்கூடிய அறிவை என்ன பண்றோம், அகத்துக்கு கொண்டு போயிடுறோம். மனசுலயும் சாதிக்கணும், மனசை எப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும். உள்ளுக்குள்ள இந்த அறிவு போன உடனே தான் பிரச்சனைக்குரியதான் ஒரு கள்ளமும் கபடமும் வந்துடுது. எப்ப அங்க அறிவு உள்ள நுழையிலையோ, எப்ப அறிவு சும்மா இருக்குதோ, அப்ப அது கள்ளங்கப்படமற்ற மனசா மாறிடுது. அங்க எந்த துன்பமும் நிலைக்கிறதே கிடையாது, எந்த கஷ்டமும் நிலைக்கிறது இல்லை, எந்த இன்பமும் நிலைக்கிறது இல்லை. எல்லாமே பிரவாகமா இருக்கு, எல்லாமே வந்து போகக்கூடியதா இருக்கு. இதுதான் இயற்கையானது. இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஞானி அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க அவங்களோட முரண்படுறதே கிடையாது. தன்னோடு முரண்படாதவனே ஞானி. அந்த வகையில் இது புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஐயா ஜனனி பூபாலன் ஐயா, சொல்லுங்கய்யா. ஐயா, நீங்க சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, கேக்குதுங்களா? நான் ஜனனி பேசுறேன். ஜனனி கேளுங்கம்மா, சொல்லுங்க. அதான் நீங்க சொல்றது நல்லா புரியுது சார். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, எப்பவுமே இந்த ஸ்டேட்ல இருக்கணுமா? அதாவது இந்த நான் அப்படிங்கிறது பர்மனன்ட் கிடையாது, எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது எப்பவுமே யூஸ்வலாவே இருக்கணுமா, இல்ல ப்ராப்ளம் வர நேரத்துல மட்டும் நான் அந்த மாதிரி எடுத்துக்கணுமா? உண்மை இதை நீங்க இருக்கிறது இல்ல, அதுதான் உண்மை. அப்படியே இருந்துட்டு இருக்கிறோம். ஓகே, மட்டும் போதும். அப்ப நம்ம வேலை எதுவுமே கிடையாது. வேலை கிடையாதுன்னு தான் கண்டுபிடிக்கிறோம். இப்ப சரி, சும்மா இருந்தா போதும். காலையில சூரியன் உதயம் ஆகுது 6 மணிக்கு, மாலையில 6 மணிக்கு சூரியன் மறையுது. இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா, இல்ல நாம நிர்வாகம் 6 மணி அடிச்சு மேல வான்னு சொல்லணுமா, மாலையில 6 மணி அடிச்சு கீழே போன்னு சொல்லுமா? ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அது உண்மை. ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஆனா சார், நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் வருது. இப்ப எனக்கே நான் இருக்கேன், எனக்கு ஒரு டாக்டர் ரொம்ப ஒரு உயிர் போற கண்டிஷன், கேன்சர் இருக்கு, அது மாதிரி ஏதாவது பயமுறுத்துறாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு அதை பத்தின தாட்டு திருப்பி வந்துட்டே இருக்குது. அந்த சமயத்துல இது மாறக்கூடியதுதான், இந்த அனுபவத்தினால நான் இந்த அனுபவிப்பனா இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் நான். இருந்தாலும் மைண்ட் அதே திருப்பி யோசிக்கிறதே தவிர, இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் சொல்றது இந்த ப்ராப்ளமான கண்டிஷன்ல மட்டும்தான். ப்ராப்ளமான கண்டிஷனுக்கு தான் டோட்டல் மைண்டுங்கிற ஒரு கான்செப்ட் ஐயா கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க சில முடிவுகள் எடுக்கணும். ஓகே, நீங்க உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணனா, அதனால ஏற்படக்கூடிய மன பாதிப்புகள் எல்லாம் இயற்கை தான். ஓகே, அந்த மன பாதிப்புகளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சரி சரி சரி. நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னா, இதை நம்மளால எந்த வகையில கியூர் பண்ணலாம், இதுக்கான முயற்சி என்ன இருக்கணும், புற ரீதியான முயற்சிகள் நீங்க எடுக்கணும். புறத்துல என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு அகத்துல சும்மா இருக்கும். வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, இல்ல இயற்கை ட்ரீட்மெண்ட் இருக்கா, என்ன முயற்சி இருந்தாலும் வெளியில நீங்க அதுக்கான வேலை, வெளியில தான் வேலை இருக்கே தவிர, சரி, இப்ப மன பாதிப்பை சரி பண்ணணும்னு இறங்குனீங்கன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இன்னும் உங்களுக்கு குலைய வச்சிடும். ஓகே, இப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமா நாளடைவுல நம்ம இந்த நிலையை நம்ம கண்டிப்பா ரீச் ஆயிரும் இல்லைங்களா சார்? அம்மா, ஒரே விஷயம், இப்ப இந்த கணம் போதுமா? நீங்க ஏன் இதை முயற்சி பண்ணி அடைய வேண்டிய விஷயமே இல்லை, இந்த கணமே போக வேண்டிய விஷயம் அது. சரி 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 சரி. உங்க மனசு எப்படி இருந்தாலும் ஓகேன்னு எடுத்துக்கணும். சரி, சரி. நான் இதை இது அப்படி இருந்தா ஏத்துக்கிறதுக்கு என்ன, இது உள்ளுக்குள்ள ஃபெயில் ஆகிறது தானே, நம்ம மனசு அப்படிதான் எடுத்துக்கிறது தானே. சரி, நம்ம மனசுல வரக்கூடிய எண்ண உணர்வுகளை மாத்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. சரி, வெளியில என்ன செயல்படணும்னு பாருங்க. ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கணமே வந்துடும், நமக்கு மனசை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலையே இல்லைங்க. ஓகே, அந்த முடிவுக்கு வந்துடணும், அவ்வளவுதான். சரி, என்ன எண்ணங்கள் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற. ஓகே சார். சும்மா அப்படின்னா என்னன்னா, நான் எந்த எண்ணமும் வராம இருக்கிறது, எது வந்தாலும் ஓகேன்னு எடுத்துக்கிறது. ஓகே. நேத்து கூட ஒருத்தர் நம்ம முடிக்கிறப்ப நான் கேள்வி, அந்த சார்ட் ஐட்டத்துல பார்த்தா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. உடனிருந்து ஒருத்தர் எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாரு, அவரால் மன பாதிப்பு ஏற்படுது, அது எப்படி என்னால டீல் பண்றதுன்னு கேட்டிருந்தாரு. உடனே கூடவே இருக்கக்கூடிய நபர் நமக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க,
மன பாதிப்பு ஒண்ணும் பண்ண முடியாது, விட்டுருங்க. ஆமா அவர் ஆமா எப்படி treat பண்ணணும்னு பாருங்க. ம் அவர் வந்து ஓகே புறம். அது நம்ம மன பாதிப்பு ஏற்படுத்தியவர் வந்து புறம். ம் மன பாதிப்பு என்பது அகம். ஓகே அப்ப அவரை எப்படி டீல் பண்ணணும், அவர் எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அவர் கரெக்டா இருப்பாரு, இல்லை அவர்கிட்ட எப்படி நம்ம விலகி இருக்கணும், ம் இது புறம் சார்ந்த விஷயம். சரிங்க சார் முயற்சியால தான் செஞ்சாகணும். நம்ம அறிவை கொண்டு தான் யோசிச்சு பண்ணி ஆகணும். சரிங்க சார் அதுக்கு தான் ஒண்ணுமே பண்ண தேவை. அது எப்படி வேணாலும் இருந்திருக்கும். ஓகே சார் தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா. ஐயா ரவிக்குமார் ஐயா, ஐயா வாங்க. நீங்க உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம். இந்த அறிவு வந்து பார்ட் ஆஃப் ஆத்மால வருமா சார்? அறிவு வந்து பார்ட் ஆஃப் மைண்டு. பார்ட் ஆஃப் மைண்டுன்னு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மைண்ட் அறிவும் தாட்டு தான். நம்ம திங்கிங்னு பேர் வச்சிருக்கோம். நம்ம கையில அந்த நான்கிற உணர்வு வந்ததுனால அது திங்கிங்னு பேர் வச்சுட்டோம். அறிவு தான் திங்கிங், அறிவு தான் நான். அந்த நானுக்கு உள்ளுக்குள்ள வேலை இல்லை, மனசுக்குள்ள வேலை இல்லை. அது பார்ட் ஆஃப் த மைண்டு. இந்த மைண்டு வந்து ஒரு 90%னா அந்த அறிவு இந்த நான்கிறது வெறும் 10% தான். ஒரு ஒரு நகைச்சுவையான ஒரு கதை, ரொம்ப ஷார்ட்டான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கடல்ல வந்து பெரிய மீன், சின்ன மீன் இருக்கான். பெரிய மீன் சின்ன மீன் வந்து பெரிய மீன்கிட்ட போய் என்ன முழுங்குன்னு சொல்ல முடியாது. ஆனா பெரிய மீனை சின்ன மீனால முழுங்க முடியாது. பெரிய மீன்கிட்ட ரிக்வஸ்ட் வைக்க முடியாது, ஏன்னா நீ முழுங்கிக்கன்னு சொல்லவும் முடியாது. சரி, நாம அந்த பெரிய மீனை முழுங்கினா அதுவும் முடியாது, ஏன்னா நம்ம சின்ன மீன். அது மாதிரி மனசுங்கிறது பெரிய மீனுங்க, அதுல அறிவுங்கிறது சின்ன மீன். மனசுக்கு எந்த ஆர்டரும் அறிவு போடவே முடியாது. அது அப்படிதான் இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டுரும். அது மனசுங்கிறது தான் பெருசு. அது ஒரு சிறு பகுதி தான் அந்த நான்கிறது. அந்த நாம தான் எல்லாத்தையும் உருவாக்குறோம், நாம தான் எல்லாம் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கு. அது வந்து போகக்கூடிய உணர்வு தான் அந்த நான்கிற உணர்வு. நான் அறிவுன்னு எடுத்துக்கலாமா ஐயா? நான் அறிவு எடுத்துக்கலாம், நம்ம திங்கிங் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாமே ஒண்ணுதான். நமக்கு வந்து நம்ம நல்லா மிக முக்கியமா புரியும், மனசோட வேலையே இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு ஜாலியா இருக்கலாம். நம்ம இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம்னா, மனசு எப்படி வச்சுக்கணும், இந்த மாதிரி வச்சுட்டாதான் சரி, மனசு இப்படி வச்சதுக்கு என்ன பண்ணலாம், இந்த தியானம் பண்ணலாமா, இல்ல வந்து அந்த பயிற்சி எடுக்கலாமான்னு யோசிக்கிறோம். அப்படி ஒரு வேலையே இல்லை, அது நல்லா தான் இருக்குது, நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சோம்னு வச்சுங்க, எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். நமக்கு எனர்ஜி 100% இருக்கு அப்படிங்கும் போது மனசை நிர்வாகம் பண்றது தான் 80% வச்சுட்டு இருக்கோம். வெறும் 20% தான் வெளி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த 80%க்கு வேலை இல்லைன்னு ஒண்ணு, இந்த 80ம் சேர்ந்து வெளியே வந்துச்சுன்னா நம்ம செயல் எவ்வளவு நல்லா இருக்கும். இதை விட ஒரு ஃப்ரீனஸ் இருக்கா? எவ்வளவு ஜாலியா இருக்கலாம். இது ஒரு மனசே நீங்க எப்படி இருந்தா ஓகே திறந்துருங்க. அங்க வேலையே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நம்ம வேலை எல்லாம் வெளியே தான் ஐயா. இப்ப திங்கிங் வந்து தாட் ஆகுது, தாட் வந்து அறிவாகுதுங்க. ஆமா, நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மள அறியாம திங்க் பண்ணிட்டே போனாலும் அதுவும் தாட்டு தான். ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து என்ன பண்ணாலுமே தப்பு இல்லை. நீங்க திங்கிங்கா என்ன பண்ணாலுமே ஓகே எடுத்துங்க. திங்கிங் பண்ணக்கூடாதுங்கிற பெரிய ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. உங்களை அறியாம திங்க் பண்ண அது என்னது, அதுவும் தெரிஞ்ச விட்டு தான் நமக்கு எல்லா வேலையுமே வருது. ஸோ இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுமா, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணுமா, தாட்ல வேலை இல்லை, தாட் எப்படி வேணா இருக்கலாம், திங்கிங்கா மாற்றக்கூடாதுன்னு மைண்டை வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி மைண்ட்ல மனப்பாடம் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா இருக்கணுமா, அப்படிலாம் ஒன்றும் கூட கிடையாது. மறந்தா கூட சந்தோஷமா மறந்து போங்க, எப்ப தேவையோ அப்ப ஞாபகம் வந்துடுது. இதுக்காக வந்து நான் இன்னைக்கு இந்த முகாம் கலந்துக்கிட்டேன், தாட்ல எனக்கு எந்த வேலை இல்லைங்கிறத மறக்கக்கூடாது, தாட்டு இப்படி வேணாலும் வரலாம் அப்படின்லாம் நினைப்பிச்சுட்டு இருக்காதீங்க. வேலை இல்லைன்னு ஒட்டுக்கா திறந்துருங்க, பொறுப்பே எடுத்துக்காதீங்க. மறந்தாலும் தப்பு இல்லை, ஒரு தொந்தரவு வரும்போது ஞாபகம் வந்துடும், நம்ம பேசுறது ஞாபகம். இது நீங்க உங்களை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் தன்னை எறியும் ஞானம். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நேரத்தை துன்பம் வரும்போது தெரியும், ஆடாமா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அப்போ விட்டுருங்க. இவ்வளவு நேரம் நம்ம போராடிட்டுமேங்கிற கில்ட் கூட தேவையில்லை. நம்ம ஐயா ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல ரொம்ப நாளா வாடகை குடியிருக்கிறோம். குழந்தைங்களுடைய ஸ்கூலுக்காக வந்து அடுத்த வீதிக்கு குடி மாறிட்டோம், வாடகைக்கு மாறிட்டோம். ஆபீஸ் இருந்து வரும்போது பழைய ஞாபகத்துல பழைய வீட்டுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க வந்தோடனே தெரிஞ்சு போயிடும் இது நம்ம வீடு இல்லையில மாறிட்டேன்னு. அதுக்காக நம்ம உட்காந்து மைண்ட வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோமா, நாம வந்து வீடு மாறிவிட்டேன்,
இது பழைய வீடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. எப்படி நீங்க வரீங்களா போயிடும். ஆனா ஆமா இல்ல, இங்க நமக்கு வேலை இல்லைல்ல அப்படி தெரிஞ்சிடும். இது அப்படி ஒரு வேலை கூட இங்க கிடையாது. இது புரிந்து கொண்டால் மட்டுமே போதும். அவ்வளவுதான். அறிவு ரீதியான புரிதல் தான் இது. ஞானம் என்பது ஒரு அறிவுபூர்வமான புரிதல். இதன் விளைவுதான் விடுதலை. விடுதலை என்பது ஒரு என்ன சொல்ல முடியும், அது வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரீனஸ் நமக்கு கொடுக்கும். வேலை தான் செய்ய போறோம். மனசை நிர்வாகம் பண்ற வேலையோ, மனசை வடிவமைக்க வேண்டிய வேலையோ, மனசை உயர்த்த வேண்டிய வேலை, உயர்ந்த நிலைக்கு மனசை கொண்டு போறோங்கிறது எந்த வேலையுமே இங்க கிடையாது. மனசு இயற்கையா விட்டுறணும். எப்படி இருந்தோ அப்படி இருந்து போட்டுன்னு விட்டுறணும். அது ஐயா பொறுப்பு. இப்ப அவ்வளவுதான். ஐயா இப்ப தாட்டை நம்ம கையில எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டா அறிவு வந்து மனசுல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஐயா. தாட்டை கையில எடுத்து நம்ம மேனேஜ் பண்ண தாட் நம்ம கையில எடுத்துட்டோம். நம்ம தாட்டை வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கீங்க, நம்ம நீடிச்சுட்டே இருக்கிறோம். ம். ஸோ அந்த தாட் வர வேண்டாம்னு நினைக்கிறோம். ஸோ அப்ப வந்து அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுங்களா, மனசுல போய் இன்டர்ஃபியர் ஆமா, ஆரம்பிச்சு. நீங்க வர வேண்டாம்னு முயற்சி பண்றது அறிவு தானே. நீங்க எப்ப வர வேண்டாங்கிறீங்களோ அப்ப நீங்க அதுவா மட்டும் தான் இருப்பீங்க. எது வேணாங்கிறீங்களோ அதுவா மட்டும் தான் இருப்பீங்க. நாமளே பிடிச்சிட்டு தான் வேணாங்கிறோம். நம்ம உணர்றது எல்லாமே முடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எப்பயுமே ஒரு மழை பெய்ய இடி இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இடியை கண்டு பயப்படுறோம். ஆனா நம்ம எந்த இடியை கேட்கிறோமோ அந்த மின்னல் எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஏன் மின்னல் வெட்டி கொஞ்சம் ஒரு 4-5 செகண்டுக்கு அப்புறம் தான் இடி சத்தம் நமக்கு கேட்கும். இடிக்கு ஐயோ இடிக்குதே, மின்னல் அடிச்சிருமோன்னு பயப்படுறோம். அது மாதிரி நமக்கு வரக்கூடிய நமக்கு தெரியறப்பெல்லாம் அந்த தாட் முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சதை பிடிச்சிட்டு தான் போராடிட்டு இருக்கிறோம். அங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான். இதுதான் சும்மா இருக்கிறது. நன்றிங்க. நன்றிங்க. அடுத்த கேள்வி கேட்கலாம். அருண் சக்தி கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. இப்போ நீங்க இடையில ஒரு சேட்ல வந்து உடனிருப்பவர்களால் வரும்போது நீங்க என்ன பண்ணணும், புற ரீதியா நீங்க அவங்கள டீல் பண்றதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ இன்னைக்கு சொசைட்டில இன்னைக்கு இந்த ஜென்சின்னு சொல்றவங்க அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னா, இப்போ உடனிருப்பவர்கள பிரச்சனைனா அவங்க உடனே விவாகரத்து, டைவர்ஸ் அப்படிதான் போறாங்க. அடுத்த புற ரீதியா தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த முடிவெடுத்து அங்க உடனிருப்பவர்களும் பிரச்சனை. அப்ப எத்தனை புற ரீதியா இந்த மாதிரி எத்தனை உடனிருப்பவர்களும் பிரச்சனைனா இவங்க கிட்ட பிரச்சனையா, எத்தனை தடவை அந்த மாதிரி புற ரீதியா முடிவு எடுத்துக்கிட்டே போவாங்க? அதாங்க என்னன்னா, இப்ப நான் ஒருத்தவங்க ஒரு 5 வருஷமா குடும்பம் நடத்துறாங்க. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வந்து சரியில்லை, இவங்களால பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு மேரேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷம் பழகினால அவங்க எப்படி என்னன்னு நமக்கு தெரியும். புதுசா மேரேஜ் பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அது என்னன்னா எல்லாத்துக்கிட்டையுமே நிறைய எல்லாத்துக்கிட்டையுமே நிறை குறைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. இப்ப 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு அவங்க அப்படித்தான் புரிஞ்சு விட்டு அவங்க அப்படித்தான் முடிவெடுத்துங்க. அவங்கள திருத்துற முயற்சியை கைவிடுங்க. அப்படிதான் அந்த புற ரீதியா டீல் பண்ணணும். ஆமா, அவங்கள வந்து நீங்க வந்து அவங்களால ஏற்பட்ட அகபாதிப்போ நேச்சர் எடுத்துங்க. அவங்களால ஏற்பட்ட வருத்தம், வேதனை, பயம், கோபம் இதெல்லாம் இயற்கை. அங்க நம்ம சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஆனா தேவைன்னா வெளியே பயன்படுத்திக்கலாம். வெளியில என்னன்னா அவங்கள கூட அவங்க நிறை குறையோட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நெருப்புனா சுடும், தண்ணினா ஜில்லுன்னு இருக்கும். அப்படிமா இவங்கன்னா இப்படிதான் இருப்பான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எப்படி நம்ம டீல் பண்றதுங்கிறத கத்துக்கலாம். மாற்றக்கூடியது அவங்களுடைய கேரக்டர் நம்ம மாற்ற முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சொல்றோம், அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றோம், நம்மளுடைய கம்ப்ளைண்ட் நமக்கு தெரியாது, அவங்கள கேட்டாதான் தெரியும். ஸோ முதல்ல அவங்கள எப்படி டீல் பண்ணணும், அவங்களோட எப்படி பழகணும், அவங்களோட எப்படி இது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ரெண்டாவது, நம்முடைய அக பாதிப்பு எல்லாமே இயற்கைன்னு எடுத்துக்கணும். அவங்களால இப்ப பாதிப்பு நீங்க வந்து நேச்சர்னு எடுத்துக்கிட்டாதான் நம்ம எல்லாமே மாறிட்டே இருக்கக்கூடியதுதான்.
இது வந்து ஜாபுக்கும் பொருந்ததுங்க. இப்போ இருக்கவங்க ஒரு வேலையில இருக்காங்க, ஒரு சங்கடத்தை உருவாக்குது, வேற கம்பெனி மாறிடுறாங்க, அங்கேயும் ஒரு சங்கடத்தை இப்படி கம்பெனி புற ரீதியா முடிவு எடுக்கிறாங்க. நல்லதுதான் அந்த சங்கடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு புற ரீதியா. ஆனா இந்த மாதிரி எவ்வளவு மாறிக்கிட்டே இருக்க முடியும். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்ன்ற திரும்ப அந்த அகரீதியா மாற்றத்தை உருவாக்கணும்ன்ற ஒரு இதுக்குள்ள வந்துடுறாங்க. அப்புறம் திரும்ப தியானம் இதுக்கெல்லாம் போறேன். ஸோ நம்ம புற ரீதியா முடிவுன்றது விலகி வர்றதா இல்ல அதையே டீல் பண்ணி சமாளிக்கிறதா அது அப்படின்னு. எப்படி வேணா இருக்கலாம். அதாவது நீங்க என்ன எப்படி டீல் பண்றதுன்னு பாருங்க. ஓகே. இல்ல எப்படி டீல் பண்ணாலுமே அவங்க மாறல. இவங்களோட பெஸ்ட் வேற ஒன்று இருக்கு. ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, இந்த கம்பெனியோட அதிக சேலரி, அதிக வேலை கம்மி ஒரு கெஸ் பண்றீங்க, போனதான் தெரியும். அந்த கெஸ் ஒரு அறிவுபூர்வமா தான் இருக்கு, இது கரெக்ட் தான் தோணா மாறுங்க. புறத்துல நீங்க என்ன தேவையோ அதை பண்ணுங்க. ஓகே ஓகே. அகத்துக்கு நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஓகே. இல்ல அந்த கம்பெனில ஒரு சங்கடம் உருவாகுது அப்படின்றப்போ அந்த புற ரீதியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அதுக்கு தான். சரி சரி. புறத்தை பொறுத்தவரையிலும் நல்லது கெட்டது, தேவையானது தேவையில்லாது எல்லாமே இருக்குதுங்க. இருக்குது. ஓகே ஓகே. நீங்க அறிவுபூர்வமா முடிவெடுத்து நீங்க முயற்சி எடுங்க. தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல நம்ம அது. ஓகே 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 பரவாயில்ல. ஆனா தைரியமா இது பண்ண. சரி சரி புரிஞ்சிருச்சுங்க. நன்றி. நீங்க அகத்துல வரக்கூடிய உணர்வுகளை தேவைன்னா வெளியில பயன்படுத்திங்க. தேவைன்னா வெளியில பயன்படுத்திக்கலாம். சரி ஒரு சரி. பயம் வரும்போது தான் வெளியே எச்சரிக்கையா இருப்போம். ஒரு கோவம் வரும்போது தான் வெளியே எப்படி டீல் பண்ணி யோசனை பண்ணுவோம். பயமோ கோபமோ வரக்கூடாதுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி கரெக்ட் கரெக்ட். வர்றது இயற்கை, நம்ம டீல் பண்ணிக்கணும். சரி சரி சாரிங்க. தேங்க்யூ. ஓகே. சக்தி அவங்க கேட்கலாம். கேட்டு முடிச்சிட்டேங்க. நான் கேட்டு முடிச்சிட்டேன். ஓகே. அப்ப நம்ம இந்த செஷன் நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வேற எதுவும் சந்தேகம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்த வகுப்பு எடுக்கிறதுக்கு ஐயா ரெடியா இருக்காங்க. நம்ம அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த செஷனை நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பாக நன்றி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஜீவமணி சார் எடுத்த சப்ஜெக்ட். இதனால இதை ரொம்ப நீங்கள் வந்து நான் யூடியூப்ல போட்டதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள், நிறைய பகவத் மிஷனோட யூடியூப் சேனல்லையும் இருக்குது இந்த டாபிக். இப்போ நிறைய இதில் பேசியிருக்காரு ஜீவமணி சார். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து எல்லாருமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறமும் ஃப்ரீயாக இருக்கப்போ பாருங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இந்த டாப்பிக்கை எடுத்தது. நன்றிங்க சார். அடுத்தது உலக தொண்டன் மனோரன் ஐயா அவர்கள் கிளாஸ் எடுக்கிறாங்க, அடுத்த வகுப்பு. நடுவில் பிரேக் ஏதாவது நம்ம இது பண்ணலாமாங்க சார்? அப்படிங்க சார். இல்லை, நம்ம இது பண்ணிட்டு இது முடிச்சுட்டு ஒரு பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 10 கட்டளைகள் 10 பார்க்கலாங்க. ஓகே. இப்போ அப்படியே சரி. கண்டினியூ போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. சரி. ஜீவனி சார் நன்றி, மிக்க நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து பலமுறை கேட்டிருந்தா இன்னைக்கும்